அத்தியாயம் 1. காரின் பேனட்டை திறந்து பார்த்தான் பரத். ரேடியேட்டர் கோபமாக அனல் மூச்சு வெளியேற்றியது. என்னாச்சு பரத் என்றால் காதில் வாக்மேன் மாட்டி காருக்குள்ளிருந்த சிவப்பு பனியனில் ட்வின் ஹேண்டல்ஸ் என்று எழுதி அணிந்திருந்த உங்கள் அபிமான நாயகி. பரத் பேனட்டை கொக்கி வைத்துவிட்டு காரின் ஜன்னல் அருகே வந்து H2O கோடு, ரேடியேட்டருக்கு தாகம், தட்ஸ் ஆல் என்றான். சின்ன சின்ன ஆசையை விசிலடித்தான். சுசீலா வாக்மேன் செட்டை விலக்கிவிட்டு என்ன என்றாள். தண்ணி பாட்டில கொடுன்னே. ஓ மை காட், கொஞ்சம் முன்னாடி தானே 2 பேரும் மாத்தி மாத்தி கடைசி சொட்டு வரைக்கும் குடிச்சு தீத்தோம். 5 லிட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சுக்கலாம்னு நான் கிருஷ்ணகிரியிலேயே சொன்னேன். அந்த ஹோட்டல்ல தண்ணி கலங்கலா இருக்குன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன செய்யறது? தண்ணி கடன் கொடுக்கற கார் ஏதாவது வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். கமலஹாசனா இருந்தா வாழ வைக்கும் காதலுக்கு ஜேன்னு டூயட் பாடுவாரு. நீ தம் எடு. முன் சீட்டில் கிடந்த அவன் சிகரெட் பாக்கெட்டை எடுத்து தந்துவிட்டு காரை விட்டு இறங்கினாள் சுசீலா. அந்த சாலை அகலக்குறைவுடன் இருந்தது. மதியம் 3க்கே வெளிச்சத்தின் வீரியம் குறைந்து போயிருந்தது. சாலையோரத்தில் அசோகரின் கவனக்குறைவால் மரங்களையே காணும். 2 பக்கங்களிலும் தரிசல் நிலங்கள். பரத்தின் சட்டை பாக்கெட்டில் தைக்கப்பட்டிருந்த டிசைன் துணியில் தவிர சுற்று வட்டாரத்தில் பச்சை நிறத்தை காணவில்லை. அண்டா நிறைய சோறு வைத்தாலும் ஒரு காக்காயாவது வருமா என்பது சந்தேகமே. பரத் காரில் ஒரு காலை உதைத்து நின்று கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான். சுசீலா தூரத்தில் தெரிந்த கிலோமீட்டர் கல்லை பைனாகுலர்ஸ் வைத்து பார்த்து பெங்களூர் 62 கிலோமீட்டர் என்று படித்தாள். பெருமூச்சு விட்டாள். கவர்ச்சியான பெருமூச்சை ரசித்தான். காற்று கொஞ்சம் புழுதி சுமந்து வீசியது. சூழ்நிலையில் ஒரு சோம்பல் ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. சால்வை போர்த்தி சோகப்பாட்டு பாடலாம். ஊருக்கு திரும்பினதும் கார் ஃபார் சேல்னு உடனடியாக விளம்பரம் கொடுத்து இதை வித்துடணும் சே என்றாள். மக்கர் பண்ணினா கை கழுவிடுறதுன்னு பாலிசி வச்சுக்கிட்டா நான் உன்னை எத்தனை தடவை கை கழுவி இருக்கணும் சுசி? நான் என்ன மக்கர் பண்ணினேன்? ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஒரு 4 நாளைக்கு பெங்களூருக்கு ஜாலி டூர் போயிட்டு வரலான்னு சொல்லி தானே என்னை உசுப்புன. ஆமாம், ஜாலி இல்லாமல் எப்படி ஜாலி டூர்? உன்னை காதலிச்சு நான் என்ன சுகத்தை கண்டேன்? ஒரு கிஸ்ஸிங் உண்டா? ஒரு ஹக்கிங் உண்டா? அட்லீஸ்ட் ஒரு டேட்டிங்காவது உண்டா? கற்போட காதலிச்சுக்கிட்டு இருக்கிற அசட்டு ஜோடி நாம தான் இருப்போம். ஆரம்பிச்சிட்டிங்களா? ரொம்ப ரொம்ப சீரியஸாக கேட்குறேன். எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லுங்க? போற வழியில பாதையோர பேர் தெரியாத சாமிக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம். ஆனா பிரதானமான ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பனியன் போடுறத நீ நிறுத்திக்கணும். ஏன்? ஒய்? எந்துக்கு? கியோம்? நிறைய சிக்கல் இருக்கு சுசி. சுசீலா, அதோ ஒரு வண்டி வருது, நிறுத்தி தண்ணி கேளுங்க என்றாள். அந்த கார் பெங்களூரை நோக்கி வந்து கொண்டிருந்த கார். டாடா சியாரா, வெள்ளை நிறம். சுவரில் பெயிண்ட் வழிவதைப் போல ஓசை இல்லாமல் அது வந்து கொண்டிருந்தது. பரத் நடு சாலையில் டிராஃபிக் கான்ஸ்டபிள் போல நின்று கொண்டு தனது கர்ச்சீப்பை அசைத்து அந்த காரை நிறுத்த சைகை காட்டினான். கிட்டே வந்து நின்றதும் காரை ஓட்டி வந்தது ஒரு இளம்பெண். அருகில் தங்க ரோமக்கற்றையுடன் ஒரு ஆங்கிலேய பெண். கருப்பு ஜன்னல் கண்ணாடியை இறக்கி என்ன வேணும் என்றாள் டிரைவரினி. கீழுதட்டுக்கு கீழே முற்றுப்புள்ளி சைஸில் ஒரு துல்லிய சிகப்பு மச்சம். நாகரிக வடிவமைப்பில் புருவங்கள். வாவ் அழகி. ஒரு உதவி மேடம், எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்க காருக்கு தான் கொஞ்சம் தண்ணி வேணும், இருக்குமா? அவள் குனிந்து நிமிர்ந்த போது அவள் கையில் கால் பாட்டில் பிஸ்லரி மினரல் வாட்டர் இருந்தது. தங்க வளையல் அணிந்த தந்தக்கை. இவ்வளவுதான் இருக்கு, போதுமா? பத்தாதுங்க, நீங்க போங்க, நான் வேற கார்ல விசாரிக்கிறேன். ஆனால் அவள் புறப்படாமல் எங்கே போகணும் உங்களுக்கு என்றாள். முகம் அசைந்த போது ஷாம்பூ விளம்பர கூந்தல் நெளிந்தது. பெங்களூர் என்றான். அவனை தாண்டி சுசீலாவை பார்த்துவிட்டு ஹனிமூன் டூரா என்றாள் லேசான சிரிப்புடன். லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறாளா? இல்லையா? இல்லைங்க. நீங்க பெங்களூரா? ஆமா, தமிழ்நாடு பூரா டூர் அடிச்சுட்டு திரும்புறோம். இவங்க மிஸ் ட்ரேசி ஃப்ரம் லண்டன், என்னோட ஃப்ரெண்ட். முதல் தடவையா இந்தியா வந்திருக்காங்க. இப்படி செய்யலாமா? எப்படி? இப்போ நாங்க நேரா பெங்களூர் போகல, இங்க இருந்து ஒரு கிளை ரோடு போகுது. அதுல 3 கிலோமீட்டர் போனா பொன்குண சாலைன்னு ஒரு லவ்லி ஸ்பாட் இருக்கு. அங்கே அருவி இருக்கு. அங்கதான் நாங்க போறோம். என் வண்டியில கயிறு இருக்கு. உங்க வண்டியை டோ பண்ணிக்கிட்டு அங்க போயிடலாம். நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை பார்த்த மாதிரியும் இருக்கும். அருவில இருந்து உங்க ரேடியேட்டருக்கு திகட்ட திகட்ட தண்ணி பிடிச்சு ஊத்தின மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றீங்க? கேள்வியோடு ஒரு எதிர்பார்ப்பும் ஏனோ இருந்தது. இந்த பூலோகத்துல இதை விட சிறப்பான யோசனை இருக்க முடியாதுங்க மிஸ். வாக்கியம் பூர்த்தி செய்ய இடைவெளி தந்தான். சாந்தினி என்றாள். சாந்தினி என்று முடித்து 1 மினிட் என்று சுசீலாவிடம் வந்து சொல்ல அவள் அங்கிருந்து சாந்தினியை உற்று பார்த்து என்ன சொல்லி மடக்குனீங்க? அழகா இருக்கீங்கன்னு சொன்னீங்களா? இன்னும் அந்த ரூட்ல நான் ஆரம்பிக்கவே இல்லை சுசி. என்னது? நம்ம சண்டையை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஏறு, சீக்கிரம் ஏறி டிரைவிங் சீட்ல உட்காரு. நான் ரோப் எடுத்து கட்டிட்டு அந்த கார்ல வந்துடுறேன். நோ, நீங்க இதுல தான் வரணும், இல்லைன்னா இந்த ஐடியாவே வேணாம்.
ஒரு பொண்ணு பின்னாடி போறதான்னு தன்மான நோக்கத்துல ஃபீல் பண்ணி சொன்னேன். வேணாமா? சரி, இதுலயே வர்றேன். சாந்தினியின் கார் டிக்கியிலிருந்து கயிறு எடுத்து காரை இந்த காருக்கு முன்புறம் கொண்டு வந்து நிறுத்தியதும் இரண்டிலும் கட்டிவிட்டு பரத் சமத்தாய் தன் காரின் டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ரைட் என்றான். செத்தப்பூச்சியை எறும்பு இழுத்துச் செல்வது போல சாந்தினியின் கார் பரத்தின் காரை இழுத்து கொண்டு புறப்பட்டது. வெக்கமா இருக்கு சுசி சில சமயம் என்றான் பரத். எதுக்கு? நீங்க ஹனிமூன் டூர் வந்திருக்கீங்களான்னு கேட்டாவ. இல்லைன்னு சொல்றப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஸ்ட்ரேசியை நீ பக்கத்துல பார்க்கலையே, ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? காதால் கேட்பதும் போய், பேப்பர்களில் படிப்பதும் போய், கண்ணால் பார்ப்பதே மெய். அப்படி என்ன மெய் பார்த்தீங்க? பொதுவா இங்கிலீஷ் பொம்பளைங்கன்னா உடம்புல அவ்வளவு பிடிப்பு, அதான் வாட் யூ கால், அதான் யூ நோ வாட் ஐ மீன், கொஞ்சம் போஷாக்கு பற்றாக்குறை இருக்கும். ஆனா ஸ்ட்ரேசி விதிவிலக்கு. கழுத்து துணி வேற கொஞ்சம் லோக்கட். நான் பிரார்த்தனை ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு? நாம போற அந்த அருவியில அவங்க 2 பேரும் கண்டிப்பா குளிக்கணும்னு தான். பரத்தின் காதை திருகி, சரியான விகேவி. வேணாம், மறுபடி புதிர் வேணாம். கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த அப்ரிவியேஷன்ல விளக்கம் சொல்லாமலேயே என்ன நீ திட்டிக்கிட்டு இருக்க. சரி, விவஸ்த கிட்ட வாலிபா, போதுமா? இவ்வளவுதானா? சுசி, சில விஷயங்கள் இப்படித்தான் மறைஞ்சிருக்கிறப்ப என்னன்னு ஆர்வமா இருக்கும். வெளிச்சம் அணைச்ச உடனே சாரி வெளிச்சத்துக்கு வந்ததும் இவ்வளவுதானான்னு இருக்கும். பரத், இந்த ட்ரிப்பில் அனாவசியமா ரத்தம் வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேசினா பல் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியம் வரும். ஜாக்கிரதை என்றாள் சுசீலா. அவள் குரலில் கொஞ்சம் கரிய மேகங்கள் தென்படவே பரத் வாய் மூடி டாடா சியாராவின் முதுகு பார்க்க துவங்கினான். அத்தியாயம் 2. பொன்குண சாலை பொன்குண சோலை என்ற பெயரில்தான் இருந்திருக்க வேண்டும். யாராவது குறும்பு பையன் இரட்டை கொம்பை எச்சில் தொட்டு அழிக்க பொன்குண சாலை ஆகியிருக்க வேண்டும். மற்றொரு குற்றாலமாக தெரிந்தது. பார்க்கும் இடங்களிலெல்லாம் பசேல் பசேல். திடீரென்று பாறைகள், அதன் இடுக்குகளில் செல்லமாக கசிந்து தவழ்ந்து சாதுவாக அமைதி ஊர்வலம் வந்த தண்ணீர். ஒரு எல்லை விளிம்பில் பாறை திடீரென்று அணைக்க மறுத்து அந்தரத்தில் தள்ளிவிட்ட கோபத்தில் ஆத்திர அருவியாக கொட்டிக்கொண்டிருந்தது. 30 அடி விட்டத்தில் பூச்சாரல் சிலிர்க்க வைத்தது. கொட்டின அருவி ஒரு சின்ன குளம் உருவாக்கி பிறகு நைசாக சாந்த மனதுடன் மீண்டும் தவழ்ந்து பார்வையின் எல்லையை கடந்து கொண்டிருந்தது. சுசி, வாட் அ பிளேஸ்! ஏன் இன்னும் டூரிஸ்ட் இங்க வரல? ஏன் இன்னும் இங்க சோழ வண்டி வரல? ஏன் இன்னும் இங்க பாறைகளில் புறா சோப்பு வாங்குங்கள்னு எழுதல? இதையெல்லாம் விடு. எப்படி சினிமா கேமரா இந்த லொகேஷனை விட்டு வச்சது? கரையோரமா மூங்கில் குடிசை போட்டு சங்கராபரணம் சாஸ்திரிகள் நடந்து வந்திருக்க வேணாமா? தண்ணி உருளுது, மனசு புரளுதுன்னு பாடிக்கிட்டு ஜாக்கெட் போடாம வெள்ளை ஃபுல்வாயில் சேலை கட்டி எந்த கதாநாயகியும் இங்கே பாடிட்டு போன மாதிரி தெரியலையே என்று படபடத்தான் பரத். பியூட்டிஃபுல் என்ற ஸ்ட்ரேசி தன் கேமராவில் படம் எடுத்துக்கொண்டாள். சாந்தினி கைகளை கட்டிக்கொண்டு கூந்தல் அலைய முகத்தில் படரும் சாரலை அனுபவித்து நின்று கொண்டிருந்தாள். சுசீலா கைகளை தேய்த்து கன்னங்களில் வைத்து கொண்டாள். அதை ஸ்ட்ரேசி வினாவுடன் பார்க்க பரத் உதவிக்கு வந்தான். அது ஒண்ணுமில்ல, அப்படி செஞ்சா குளிருக்கு இதமா இருக்கும். ஐ வில் ஹெல்ப் யூ என்று பரத் தன் கைகளை தேய்க்க துவங்க ஐ நோ என்று அவளே தேய்த்து வைத்து கொண்டாள். சுசீலா கொஞ்சம் தள்ளி நடந்து நின்று வேறு கோணத்தில் அழகை ரசித்தாள். பரத் தன் விலாச அட்டை கொடுத்து சாந்தினியின் விலாச அட்டை வாங்கி பார்த்து, மை குட்னஸ், புல்லாங்குழல் வித்வான் கண்ணன் தான் உங்க ஃபாதரா? பெங்களூர்ல என்ன பண்றாரு அவர்? கிரானைட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. எங்க அப்பாவுக்கு தன்னை தொழிலதிபர்னு சொல்லிக்கிறத விட இசைக்கலைஞரா சொல்லிக்கிறது தான் பிடிக்கும். பெங்களூர்ல நேரம் கிடைச்சா என்ன, நேரம் பண்ணிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும். உங்க அப்பாவை சந்திச்சே ஆகணும். ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். எப்படி புல்லாங்குழல் கத்துக்கிட்டீங்கன்னா? அது இல்லைங்க, எல்லாரும் பையன் பெத்துப்பாங்க, பொண்ணு பெத்துப்பாங்க. நீங்க எப்படி ஒரு தேவதையை பெத்துக்கிட்டீங்கன்னு கேட்கணும். 2 வினாடி தாண்டி புரிந்து கொண்டு ரசித்து சிரித்து தேங்க்யூ என்ற சாந்தினியின் இமைகள் படக் படக் என்று கொட்டி கொண்டது. தனி அழகாக இருந்தது. சரிங்க, நேரம் போய்கிட்டே இருக்கு, நோ ப்ராப்ளம், நீங்க 2 பேரும் ஆரம்பிக்கலாம் என்றான் பரத். என்ன ஆரம்பிக்கிறது? குரங்கோ வேறு யாருமோ வந்து தூக்கிட்டு போயிடாம நான் பத்திரமா உங்க ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிறேன். நீங்க தைரியமா போய் குளிங்க. குளிக்கிறதா? இந்த அருவியிலையா? நோ நோ. ஏங்க என்றான். இவ்வளவு தூரம் வந்துட்டு குளிக்காம போனா அருவி கோவிச்சுக்காது? நாங்க சும்மா வியூ பார்க்கத்தான் வந்தோம். எனக்கு பயம். அப்ப அருவியை விடுங்க. இப்படி ஓரமா உட்கார்ந்து கூட குளிக்க போறது இல்லையா? எதுக்கு நீங்க இவ்வளவு வற்புறுத்துறீங்க? அருவிங்கிறது மூலிகை தண்ணிங்க. இதுல குளிச்சா உடம்புக்கு நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். சர்வ வியாதிகளும் 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். சுசீலா கிட்டே வந்து, என்ன சொல்றார் இவர் என்றாள். நாங்க அருவியில குளிச்சா நல்லதான். சுசீலா அவனை முறைத்து, வந்தாச்சு, பார்த்தாச்சு, தண்ணி பிடிச்சு ஊத்தியாச்சு, வாங்க புறப்படலாம் என்றாள். என்ன இது பேத்தலா இருக்கு? கல்யாண வீட்டுக்கு போற, அங்க சந்தன பேலாவை நீட்டுறாங்க,
தொட்டுக்குவியா மாட்டியா? தொட்டுக்குவேன். அந்த மாதிரி தான் இயற்கை தாய் நீட்டுற சந்தன பேலாதான் இந்த அருவி. குளிக்காம போறது அருவிய அவமரியாதை பண்ற மாதிரி சித்திரகுப்தன் பாவ கணக்குல வரவு வச்சிடுவான். இத பாருங்க சாந்தினி, இவர் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க புறப்படுங்க. எங்க காரை டோ பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் சுசீலா. சாந்தினியும் ஸ்ட்ரேசியும் டாடா காட்டி தங்கள் காரில் புறப்பட்டு சென்றதும் பரத் கோபமாக வெடித்தான். இப்ப திருப்தியா உனக்கு? 24 மணி நேரமும் நான் உன்கிட்ட மட்டுமே பேசிட்டு இருக்க முடியுமா? புது நட்பு மலர விடறியா நீ? உடனே காம்போட கிள்ளி வீசிடுற. நியாயமா இது? சரி போதும், கிளம்புங்க. கிளம்புறதா? அட்லீஸ்ட் நீ கூட இங்கே குளிக்க போறது இல்லையா? என்னது அட்லீஸ்டா? பரத், என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னை விட அந்த கன்னடக்காரி ரொம்ப அழகா? சேச்ச, என்ன இருந்தாலும் உன்னோட மண் வாசனை அவகிட்ட வருமா என்ற பரத் அவள் கையை பிடித்து முகர்ந்து பார்த்து, வியர்வை வாசனை, குளிச்சுடுவோமே, ஸ்விம் சூட் இல்லைன்னு பேத்தாத, வா அப்படியே போய் நனையலாம். நனைஞ்சிட்டு வந்து உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டேன்னு கேரண்டி தரேன் சுசி. நான் வரல, நீங்க வேணும்னா குளிங்க. ஷியூர் என்ற பரத் தன் வாட்சை கலற்றி அதில் நேரம் 4:30 என்று பார்த்துவிட்டு அவளிடம் கொடுத்தான். ஷூ சாக்ஸ் கலற்றி ஓரமாக போட்டான். காரின் டிக்கி திறந்து சூட்கேஸில் இருந்து நீளமான டர்க்கி டவல் எடுத்தான். சட்டை பேண்ட் கலற்றி காருக்குள் போட்டுவிட்டு இடுப்பில் டவலோடு வந்தான். தடுப்பு கம்பி எதுவும் இல்ல, பார்த்து பரத், சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, விளிம்பிலேயே நின்று குளிச்சுட்டு வாங்க என்றாள் சுசீலா ஒரு சின்ன பாறை மேல் உட்கார்ந்து கொண்டு. பரத், குளிர் அடிக்குதே, கிட்டவா கிட்டவா என்று விசில் அடித்து கொண்டு அருவியை நோக்கி சின்ன சின்ன பாறைகளில் பத்திரமாக கால் வைத்து நடந்தான். அருவிக்கு 10 அடி தூரத்திலேயே முழுக்க நனைந்து போனான். உடம்பு ஐஸ் கட்டி போர்த்தி கொண்டது. கட்டுப்பாடு மீறி உடம்பு தானாக நடுங்கி பற்கள் தொட்டு கொண்டன. அருவியின் விளிம்பிலேயே எக்கச்சக்க அழுத்தம் இருந்தது. மண்டையில் மடேர் மடேர் என்று தண்ணீர் அரைந்தது. தண்ணீர் தொடுவதற்கு முன் இருந்த துவக்க குளிர் உடம்பில் மறைந்து குளியலின் சுகம் துவங்கியது. 10 நிமிடங்களுக்கும் மேலாக கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நின்ற பரத் உடம்பு முழுக்க குளிர்ந்து அருவியை விட்டு வெளியே வந்தான். தண்ணீரை விட்டு விலகியதும் உடனே நடுக்கியது. வா சுசி, இந்த சுகத்தை எல்லாம் மிஸ் பண்றது ரொம்ப தப்பு. பயம் எதுவும் இல்ல, நான் பிடிச்சுக்கிறேன் வா என்று இங்கிருந்து கத்தினான். சுசீலா அதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் கேமரா வழியாக அவனை பார்த்து ஸ்மைல் ப்ளீஸ் என்றாள். கிளிக் செய்தாள். பரத் அருவி கொட்டி வழிகிற குளத்தில் மெதுவாக இறங்கி மல்லாந்து நிதானமாக நீந்தியபடி வாயிலிருந்து தண்ணீரை குட்டி ஃபவுண்டன் போல உயரமாக துப்பினான். கவிழ்ந்து கைவீசி ஆனந்தமாக நீந்தினான். ஒரே இடத்தில் கால்களை அசைத்தபடி நின்று கொட்டுகிற அருவியை சில நிமிடங்கள் ரசித்தான். அப்போதுதான் அதை கவனித்தான். அடர்த்தியான அருவியின் ஒரு விளிம்பில் ஒரு மஞ்சள் பந்தாக விழுந்து குட்டி குளத்தில் தரையிறங்கி தள்ளப்பட்டு அலைகளின் உந்துதலில் தவழ்ந்து அவனை நோக்கி விரிந்து வந்த அதை கை நீட்டி எடுத்து பார்த்தான். அது பெண்கள் அணியும் சுடிதார் உடையின் துப்பட்டா. ஒரு டவல் அளவு மஞ்சள் துப்பட்டா, காஸ்ட்லி துப்பட்டா. கண்ணாடி துண்டுகளும் சம்கிகளும் வைத்து அங்கங்கே வண்ணப்பூக்கள் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட அந்த துப்பட்டாவை கையில் சுற்றி கொண்டு கரையேறி சுசீலாவிடம் வந்தான் பரத். சுசி, இந்த துப்பட்டா இப்ப அருவி அடிச்சுக்கிட்டு வந்து போட்டது. அருவியோட மேல் பகுதியில கொஞ்சம் தள்ளி யாராவது குளிக்கிறப்ப தவற விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இதை பிடி, நான் துவட்டி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். கொண்டு போய் கொடுத்துடலாம். உங்களுக்கு வேற பொழப்பு இல்லையா பரத்? எவளோட துணியோ பறிபோனா உங்களுக்கு என்ன அக்கறை? பெரிய கிருஷ்ண பரமாத்மான்னு நினப்பு. ஒரு துப்பட்டா மிஸ் ஆகிறதால மானம் போயிடாது. சீக்கிரம் கிளம்புங்க. சுசீலா அந்த ஈர துப்பட்டாவை பாறை மேல் அலட்சியமாக வீசினாள். பரத் பேண்ட் சட்டை அணிந்து தலை துவட்டியபடி வந்து, இன்னொருத்தர் பொருளை நாம கண்டெடுத்திருக்கோம், அதை உரியவங்க கிட்ட கொடுக்குற பொறுப்புணர்ச்சி வேணாமா சுசி? காஸ்ட்லி துப்பட்டா சுசி, அருவிக்கு அந்த பக்கம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதோ பாரு, அந்த பக்கமா சுத்திக்கிட்டு போக முடியும். வாயேன் என்ற பரத் அந்த துப்பட்டாவை பாறை மேலிருந்து எடுத்து பிழிந்தான். பிழிந்துவிட்டு அதை உதறினான். உதறின போது கவனித்தான். அந்த மஞ்சள் துப்பட்டாவில் ஒரு மூலையில் ஒரு தீற்றலாக சிகப்பு கரை இருந்தது. இரத்தக்கரை போல தெரிந்தது. அத்தியாயம் 3. சுசி, இது இரத்தக்கரை மாதிரி தெரியல? சுசீலா வாங்கி பார்த்து, மை காட், டெஃபினெட்லி என்றாள். யாராச்சும் தண்ணில விழுந்துட்டாங்களா மேல? கமான், போய் பார்த்துடலாம் பரபரத்தான் பரத். கொஞ்சம் சுற்றி வழியில் பாறைகளின் மேல் ஏறி ஏறி அருவியின் மேல் பகுதிக்கு வந்து சேர்ந்தபோது மூச்சு வாங்கியது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வேற சுலபமான வழி ஏதாவது இருக்கணும் சுசி என்றான். கீழே பிரம்மாண்டமாக கொட்டுகிற அந்த அருவி அதன் மேல்புறத்தில் பாறைகளின் நடுவில் ஒரு சிற்றோடையாகத்தான் தவழ்ந்து கொண்டிருந்தது. அந்த வாய்க்காலில் கிட்டத்தட்ட முழங்கால் அளவுதான் ஆழம் என்பது துல்லியமான நீர்பரப்பினூடே தெளிவாக தெரிந்தது. 10-15 அடிக்கு இருந்தது அந்த சிற்றோடை. பரத்தும் சுசீலாவும்
தங்கள் பேண்ட் முனைகளை முழங்கால் வரை மடித்து விட்டுக்கொண்டு கை கோர்த்து கொண்டு தண்ணீர் பரப்பில் கால் வைத்தார்கள். ஜில்லிட்டது. கடந்து இந்த பக்கம் வந்தார்கள். காலிஃப்ளவர் மாதிரி கொத்து கொத்தாய் மரங்கள் இருந்தன. தொலைவில் கண் சிவந்த சூரியன். பறவைகளின் பிரிவு உபசார விழாவில் கலந்து கொண்டதில் மேற்கு வானம் முழுக்க சிகப்பு ரங்கோலி. ஹலோ மேடம், ஹலோ என்றான் பரத். கண்ணு கெட்டிய தூரம் வரை சிற்றோடையில் மறுபடி தண்ணீர் மட்டுமே வந்து அருவியாக மாறி தொபக்கடீர் என்று குதித்து கொண்டிருந்தது. ஓடையில் கரையோரமாக மெதுவாகவே நடந்தார்கள். பரத் என்றாள் சுசீலா. நின்றாள். என்ன? சுசீலா குனிந்து எடுத்து காட்டியது வெள்ளி கொலுசில் உள்ள ஒற்றை வெள்ளி முத்து. இங்கேதான் எங்கேயோ என்ற பரத், மை காட், அதோ பாரு என்றான். அவர்கள் நின்றிருந்த இடத்திலிருந்து 20 அடி தள்ளி அதே கரையோரத்தில் 2 பெரிய பாறைகளுக்கு நடுவில் அந்த பெண் என்று சொல்வதா, அந்த உடல் என்று சொல்வதா? முதல் பார்வையிலேயே சர்வ நிச்சயமாக உயிர் இல்லை என்பது தெரிந்தது. அருகில் வந்து பார்த்தபோது அந்த பெண்ணின் உடம்பில் கருப்பு பிராவும் ஜட்டியும் மட்டுமே இருந்தன. கண்டெடுத்த துப்பட்டாவுக்கு சொந்தமான சுடிதார் உடை அவள் உடம்பில் இல்லை. ஓடுகின்ற தண்ணீரில் லேசாக அசைந்து கொடுத்து உயிர் இருப்பது போன்ற பிரமையை ஏற்படுத்தி கொண்டிருந்த கால்களில் கொலுசு இருந்தது. மூடியிருந்த இமைகளில் செத்த பின்பும் கவிதை ஒன்று பாக்கியிருந்தது. கழுத்தில் தடியான மஞ்சள் கயிறில் கோர்த்த புது தாலி. இறந்து அனாதை பிணமாக கிடந்த அவளுக்கு 20 வயதுக்கு மேல் இருக்க வாய்ப்பே இல்லை. கட்டிலின் கால் போன்ற குண்டான கால்கள். மிகச் சரியான சவால் விடும் உடல் அளவுகளுடன் அசைவில்லாமல் கிடந்தாள். நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டு, அடியில் குங்குமத்தீற்றல். ஒற்றை பின்னலின் முனை தண்ணீர் தொட்டது. கூந்தலின் ஒரு இலையில் செருகப்பட்ட மல்லிகை பூச்சரம். வகிட்டின் துவக்கத்திலும் குங்குமம். கத்தி குத்துன்னு நினைக்கிறேன் என்றாள் சுசீலா. புதுசா கல்யாணமானவ சுசி. ஆமா, எதுக்காக ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு குத்தினா? 2 விதமா கற்பனை செய்யலாம் சுசி. எப்படி? இவளை கொன்னவன் இவளுக்கு தெரிஞ்சவன்னு ஒரு கற்பனை, தெரியாதவன்னு ஒரு கற்பனை. தெரிஞ்சவனை புருஷனா வச்சுக்கலாம். 2 பேரும் ஹனிமூன் டூருக்கு இங்கே வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் யாருமே இல்லையே, நாம 2 பேரும் ஜாலியா சேர்ந்து குளிக்கலாம்னு அவன் சொல்லி இருக்கலாம். அவளும் சம்மதிச்சு சுடிதாரை கலட்டி கரையில வச்சுட்டு அவனோட சேர்ந்து குளிச்சிருக்கலாம். அப்போ அவன் அவளை திடீர்னு அவ எதிர்பார்க்காம சரக்குன்னு குத்திடுறான். அவ ட்ரெஸ்ஸை தண்ணியில கடாசிட்டு போயிட்டான். எதுக்காக கொலை? அதுக்கு 100 காரணங்கள் இருக்கலாம். சரி, இன்னொரு கற்பனை. ரொம்ப மாமூல். ஒரு வில்லன் இவளை இந்த இடத்துக்கு கடத்தி வந்து மயக்கப்படுத்தி ட்ரெஸ்ஸை கலட்டி அனுபவிச்சுட்டு கொலை செஞ்சு தண்ணியில தள்ளி விட்டுட்டு போயிருக்கலாம். கொடுமை. குடும்பத்துல இருக்கிற பொண்ணு பரத். நெத்திய பாருங்க, கழுத்தை பாருங்க, இன்னும் புதுத்தாலி கூட மாத்தல. மல்லிகை பூ வாடல சுசி. இந்த கொலை இன்னைக்கு தான் நடந்திருக்கு. 3-4 மணி நேரம் தான் ஆகியிருக்கணும். பரத் அந்த பிரதேசத்தில் மேலும் 10 அடி இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் கரையோரமாக நடந்து தேடிய போது உயரமாய் வளர்ந்திருந்த புற்களின் நடுவில் கிடந்த கருப்பு லெதர் லேடிஸ் ஹேண்ட்பேக் பளிச்சென்று தெரிந்தது. அதை எடுத்தான். சுசி, இங்கே பாரு, இவளோட ஹேண்ட்பேக் என்று திறந்தான். உள்ளே இருந்தவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து புல்வெளியில் வைக்க துவங்கினான். ஒழுங்காக மடிக்கப்பட்ட ஒரு சிகப்பு உள் பாவாடை, சிகப்பு நிற ஜாக்கெட், ஒரு கைக்குட்டை, அதில் இனிஷியல் எதுவும் இல்லை, ஒரு சீப்பு, ஒரு காம்பாக்ட் மேக்கப் பாக்ஸ், அதற்குள் பவுடர், பஃப், ஐப்ரோ பென்சில், லிப்ஸ்டிக், கை அகல கண்ணாடி, 142 ரூபாய் 45 பைசாவுக்கு நோட்டுகளும் சில்லறைகளும், இவற்றோடு அரை முடி தேங்காய், 2 வாழைப்பழங்கள், விபூதி, குங்குமம் கொண்ட சிறிய பொட்டலங்கள். சுசீலா அருகில் வந்து எல்லாவற்றையும் பார்வையிட்டாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணியிருக்கா பரத். அது மட்டும்தான் புரியுதா? மேக்கப்ல ஆர்வம் உள்ளவ கையோட மேக்கப் பாக்ஸ் வச்சிருந்திருக்கா. அது இருக்கட்டும் சுசி, அது என்ன சிகப்பு ஜாக்கெட்டும் சிகப்பு உள்பாவாடையும்? ஒரு மாத்து ட்ரெஸ் பரத். அது எப்படி சேலை இல்லாம இந்த செட்டு பூர்த்தியாகும்? அதானே, வெறும் பாவாடை ஜாக்கெட் மட்டும்தானே இருக்கு. சேலை எங்க? ஜாக்கெட் சிவப்பு கலர், அதனால சிவப்பு கலர் சேலையும் கொண்டு வந்திருக்கணுமே. இவ கொஞ்சம் புதிராதான் இருக்கு சுசி. நம்ம கைக்கு துப்பட்டா மட்டும் கிடைச்சது. இவ உடம்புல சுடிதார் இல்ல. கைப்பையில பாவாடை ஜாக்கெட் இருக்கு, சேலை இல்ல. சுடிதார் சேலை ரெண்டுமே இவள் சம்பந்தப்பட்டது தானா? இல்ல இதுல இன்னொரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்காளா? கொஞ்சம் குழப்பமா இல்ல? ஆமா. பரத் அந்த விபூதி குங்கும பொட்டலங்களை கையில் எடுத்தான். முதலில் ஒரு பொட்டலத்தை பிரித்தான். விபூதி. அதை கீழே கொட்டிவிட்டு அந்த ரோஸ் நிற காகிதத்தை தட்டினான். அது ஒரு அர்ச்சனை சீட்டின் பாதி காகிதம் என்பது புரிந்தது. பரத் மற்றொரு பொட்டலத்தை பிரித்தான். குங்குமம். அதை கொட்டிவிட்டு ரோஸ் நிற காகிதத்தை தட்டினான். படித்தான். 2 துண்டு காகிதங்களையும் அதன் கிழிசல் முனைகளில் சரியாக பொருத்தி முடித்ததும் சுசீலா வாய்விட்டு படித்தாள். ஸ்ரீ அழகுமுத்து அம்மன் ஆலயம், பத்தினிப்பட்டு, அர்ச்சனை சீட்டு ரூபாய் 1. பரத், இவ இந்த கோயில்ல தான் அர்ச்சனை பண்ணியிருக்கா.
பத்தினி பட்டு எங்க இருக்குன்னு விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடி பணத்தை ஒரு போட்டோ எடுத்துக்க சுசி. எடுத்துட்டு பத்தினி பட்டு விசாரிக்க வேணாம். பின்ன பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு விசாரிச்சா போதும். விசாரிச்சு அங்க போய் இந்தாங்க துப்பட்டா, இந்தாங்க ஹேண்ட்பேக், இந்தாங்க ஒரு கொலை கேஸ்னு ஒப்படைச்சிட்டு நாம பாட்டுக்கு பெங்களூர் பார்க்க போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பரத் இது என்றாள் சுசீலா சுரத்தில்லாமல். வேற என்ன செய்யணும்னு சொல்ற? அவ கழுத்துல தொங்குற புது தாலி என்னை என்னமோ செய்யுது பரத். இந்த பொண்ணு இப்படி அநியாயமா சாக வேண்டியவளா தெரியல. இவ யாருக்கும் துரோகம் நினைச்சிருப்பான்னு என்னால நம்ப முடியல. இவளுக்கு என்ன நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு துடிப்பா இருக்கு பரத். அதுக்காக இந்த கேஸை நாம துப்பறியலாம் பரத். அது சரி, விளையாடுறியா நீ? இது மேஜர் கிரைம். நமக்கு இதுல யாரும் கிளையன்ட் கிடையாது. குற்றவாளியை பிடிச்சு கொடுத்தா அரசாங்கம் நமக்கு ஃபீஸ் தராது. நமக்கு இது தேவையில்லாத வேலை. நாம புறப்பட்டது ஜாலி டூருக்கு. வழக்கமா ரத்தம் துப்பாக்கின்னு துப்பறிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும்னு தானே புறப்பட்டோம். இங்கே வந்து அதையே செய்யடான்னா எப்படி? ப்ளீஸ் பரத், எடுத்ததும் ஒரு லீடும் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன லீடு? பத்தினிப்பட்டு கோவில்ல இந்த பொண்ணை பத்தி தகவல் கிடைக்கலாம். அந்த தகவலோட நீங்க சொல்ற மாதிரி போயிடலாம். சரி என்றான் பரத். அத்தியாயம் 4. பரத் சுசீலா தங்கள் காருக்கு வந்து புறப்பட்டு அந்த அருவியை விட்டு விலகி கொஞ்ச தூரம் சாலையில் வந்ததும் எதிரே 2 பெண்கள் தலையில் ஓலைக்கூடையுடன் வருவதை பார்த்து அவர்கள் அருகில் சென்று பிரேக் அடித்தான் பரத். அவர்கள் பயந்து விலகினார்கள். பத்தினிப்பட்டு ஊர் எங்கே இருக்கு என்றதற்கு அவர்கள் 2 பேரும் பேசி வைத்துக் கொண்டதைப் போல உடனே எதற்காக சிரித்தார்கள் என்று புரியவில்லை. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் கெட்ட வார்த்தை எதுவும் சொல்லிடலையே. பத்தினிப்பட்டிலேயே நின்னுக்கிட்டு பத்தினிப்பட்டு எங்க இருக்குன்னு கேட்டா சிரிப்பு வராதா என்றாள் ஒருத்தி. இது பத்தினிப்பட்டா? அருவி இருக்கிற இடம் அதுவும் பத்தினிப்பட்டு தான். பொன்குண சாலைன்னு இதே ஊருக்கு முந்தி ஒரு பேர் இருந்துச்சு. கிழிஞ்சது போங்க. என்ன கிழிஞ்சது? எதுவும் கிளியலங்க. இந்த ஊர்ல மக்கள் மக்கள்னு சொல்லுவாங்களே, அவங்க எங்க வாழறாங்க? அதோ அங்க என்று அவள் கை நீட்டி சுட்டி காட்டின எதிர் திசையில் 50-60 குடிசைகளும் சில சிறிய கட்டிடங்களும் தெரிந்தன. இவற்றை விட்டு விலகி தனியாய் ஒரு சிறிய குன்றின் மேல் ஒரு கோயில் கோபுரம் தெரிந்தது. அந்த கோயில் தான் அழகுமுத்து அம்மன் கோயிலா? ஆமா, அங்கதான் போகணும் நாங்க. கோயில் வாசல் வரைக்கும் கார் போகுமா? போகும். ஆனா இப்ப மணி என்ன ஆச்சு? 6 போகுது. ஏன்? கோயில மூடி இருப்பாங்களே, 5 மணியோட சாத்திடுவாங்க. குருக்கள் வீடு பக்கத்துல தானே. அது கோயில்ல இருந்து பக்கம்தான். போய் விசாரிச்சா சொல்வாங்க. சரி, உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? இருக்கே. தேங்க்ஸ் என்ற பரத் காரை திசை திருப்பினான். இருட்ட துவங்கி இருந்தது. பறவைகள் சத்தம் பண்ணிக்கொண்டு கலைந்து கொண்டிருந்தன. கோவிலின் கொண்டையில் இருந்து வளைந்திருந்த பைப்பில் தொங்க விட்டிருந்த 40 வாட்ஸ் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. சின்ன கோயில்தான். பிரதான வாசலுக்கு ஒற்றை கதவு. கதவில் பித்தளை மணிகள் தொங்கின. ஸ்ரீ அழகுமுத்து அம்மன் ஆலயம் என்று நீல நிற எனாமல் போர்டின் 4 மூலைகளையும் துரு ஜீரணம் செய்திருந்தது. பக்தர்கள் அமர ஒரு கருங்கல் மேடையை உபயதாரர் திரு வே கா மு தங்கசாமி அண்ட் வகைரா பெயர் பொறித்து வழங்கியிருந்தது. கார் நின்றதுமே அருகில் ஓடி வந்து சீ என்று பரத் விரட்டியதும் ஓடிப்போன நாய் இப்போது தன் எஜமானை அழைத்து வந்திருந்தது. என்னங்க வேணும் என்றவன் வாயில் பீடி புகைந்தது. நிச்சயமாக குருக்களாக இருக்க முடியாது. குருக்களை பார்க்கணும். அவர் வீடு எங்கே இருக்கு? அந்தோ என்று அவன் சுட்டிக்காட்டிய இடம் சற்று தூரத்தில் இருந்தது. தனியான ஒரு ஓட்டு வீடு. சரி, நாங்க பார்த்துக்கிறோம் என்று அவர்கள் அந்த வீட்டிற்கு வந்தபோது குருக்கள் தனது சைக்கிளை பலபலவென்று துடைத்து கொண்டிருந்தார். எழுந்து கொண்டு மடக்கி கட்டின வேஷ்டியை எடுத்து விட்டார். கோயிலுக்கு வந்தீங்களா? இனிமே நாளை காலையில தான் திறக்கிறது. உட்காருங்க என்றார். அருகே வெளித்திண்ணையில் இருந்த கயிற்று கட்டிலை காட்டி அமர்ந்தார்கள். பரத் நேரடியாக துவங்கினான். குருக்களையா, உங்க ஊர்ல ஒரு அருவி இருக்கு பாருங்க, அதை பார்க்க வந்தோம். வந்த இடத்துல ஒரு பொண்ணோட பொணத்தை பார்த்தோம். பொணமா? ஆமா, அருவிக்கு மேல் பகுதியில் 2 பாறைங்களுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு கிடந்தது. கொலை செய்யப்பட்ட பொண்ணோட உடம்பு. பக்கத்துல இந்த கைப்பை கிடந்தது. திறந்து பார்த்தோம். உள்ள அரை தேங்காய் மூடி, வாழைப்பழம், குங்குமம், விபூதி பொட்டலம். பொட்டலம் அடிச்சது அர்ச்சனை சீட்டுல. அதாவது உங்க கோயில் அர்ச்சனை சீட்டு. இதை பாருங்க. பரத் அந்த அர்ச்சனை சீட்டின் 2 துண்டுகளையும் அவரிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்த அவர் அதில் இருந்த சீரியல் நம்பரை கவனித்து, இன்னைக்கு கொடுத்த அர்ச்சனை சீட்டு தான் இது. இன்னைக்கு நாள் முழுக்கவுமே மொத்தம் 2 அர்ச்சனை தான் சார். ஒன்று சாயங்காலம் 4 மணிக்கு டைலர் பஞ்சாபி கேசன் புது மிஷின் வாங்கி இருக்கிறதா சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு போனாரு என்றார். இன்னொரு அர்ச்சனை? அது அதிகாலையில் 5:30 மணிக்கு செஞ்சது. ஒரு பெரிய இடத்து பையனும் பொண்ணும் கார்ல வந்தாங்க. அம்மன் பாதத்துல வச்சு வாங்கி அந்த பையன் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினான். பரத் சுசீலாவை பார்த்தான். திருட்டுத்தனமா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க போலிருக்கு. நமக்கு என்ன அதை பத்தி? அர்ச்சனை பண்ண சொன்னாங்க.
பண்ணி கொடுத்துட்டு கோயிலை பூட்டிக்கிட்டு வந்துட்டேன். நீங்க சொல்ற பொணம், அந்த பொணத்தோட கழுத்துல புது தாலி இருக்குதுங்க. ஈஸ்வரா என்றார் பதட்டமாக குருக்கள். காலையில இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணாதான் இருக்கணும் அந்த பொண்ணு. என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. சிவப்பு கலர் பட்டுப்புடவை கட்டியிருந்தா, தலையில மல்லிகைப்பூ வச்சிருந்தா. சுசீலா பரத் முகத்தை பார்த்தாள். அவங்க சாமி பேர்ல தான் அர்ச்சனை பண்ணாங்களா? இல்ல அவங்களோட பேரும் நட்சத்திரமும் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்க. இருங்கோ சொல்றேன். ஒரு சில வினாடிகள் கண் மூடி யோசித்த குருக்கள், கரெக்டு, ரோஹிணி அந்த பொண்ணு பேரு, ரேவதி நட்சத்திரம், அவன் பேரு பரணி, திருவோணம் நட்சத்திரம். 4மே நட்சத்திர பேர்களா இருந்ததால மனசுல பதிஞ்சிடுச்சு. அவங்க என்ன கார்ல வந்தாங்க? நீல நிற அம்பாசிடர் கார். நம்பர் நினைவு இருக்கா? நான் கவனிக்கலையே. கார்ல ஏதாவது எழுதி இருந்துச்சா? விசேஷமா ஏதாவது அடையாளம் பார்த்த நினைவு வருதா? அது நீல கலர் அம்பாசிடர், அது மட்டும்தான் பார்த்தேன். அவங்க எந்த ஊரு என்ன ஏதுன்னு கேட்டுக்காம நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? இது என்னடா வம்பா இருக்கு? நான் இங்கே கல்யாணம் பண்ணி வச்சேன். தினம் காலையில 4:30 மணிக்கெல்லாம் கோயிலை திறந்து சுத்தம் பண்ணி அம்மனை அலங்காரம் பண்ணி கோயில் மணி அடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். மறுபடி 9 மணிக்கு தான் திறப்பேன். நான் அதிகாலை பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ கார் வந்து நின்னுது. அவங்க 2 பேரும் இறங்கி வந்தாங்க. அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னாங்க. கல்யாணமான தம்பதின்னு நான் நினைச்சேன். அர்ச்சனை பண்ணேன். சாமி பாதத்துல வச்சு எடுத்து கொடுங்கன்னு ஒரு பேப்பர் பொட்டலத்தை கொடுத்தான் அவன். கொண்டு போய் வச்சு புஷ்பத்தோட திருப்பி கொடுத்தேன். டப்புன்னு பிரிச்சான். உள்ள தாலி எடுத்து அவன் பாட்டுக்கு கட்டிட்டான். என் கால்லையும் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருங்கன்னு சொல்லாம வேற என்ன செய்ய முடியும்னா? அவங்க எந்த ஊர்னு கேட்டிங்களா? பெங்களூர்னு சொன்னான். அவன் எப்படி இருந்தான்? பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா போட்டிருந்தான். கழுத்துல செயின், விரல்ல வைர மோதிரம். பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான் தெரிஞ்சான். உப்பலான கன்னம், சிவப்பான ஆளு. அந்த பொண்ணு ரோஹிணி நகை போட்டிருந்தாளா? எல்லாம் பிளாஸ்டிக் சமாச்சாரம்னு பார்த்தாலே தெரிஞ்சுது. பட்டுப்புடவை மட்டும் அவன் வாங்கி கொடுத்துருக்கணும். மற்றபடி அவளை பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணா தெரியல. அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்களே. என்ன பேசிக்கிட்டாங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். அவங்க அதிகமா பேசிக்கல. திருட்டுத்தனமா வந்து கல்யாணம் செஞ்சுக்கிற படபடப்பு 2 பேர்கிட்டையும் இருந்துச்சு. தாலி கட்டினதும் அவன் இப்பவாவது என்ன நம்புவியான்னு கேட்டான். அவ அதுக்கு சிரிச்சுக்கிட்டு தலையாட்டினா. அப்புறம் அவ சேலத்துல எங்க தங்க போறோம்னு கேட்டா. அதுக்கு அவன் கார்ல போறப்ப சொல்றேன்னு சொன்னான். அவ்வளவுதான் அவங்க பேசிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க கார்ல ஏறி புறப்பட்டு போயிட்டாங்களா? உடனே போயிருக்க முடியாது. ஏன்னா அப்போ திடீர்னு லேசா மழை வந்துடுச்சு. காரை நிறுத்தி இருந்த இடத்துக்கு கோயில்ல இருந்து போறதுக்குள்ள நனைஞ்சிடுவாங்க. அதனால மழை நிக்கிறதுக்காக அவங்க கோயிலுக்கு வெளியில வெயிட் பண்ணாங்க. நான் கோயிலை பூட்டிட்டு தலையில துண்டு போட்டுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ இருட்டு இன்னும் சரியா விலகல. இந்த கருப்பு ஹேண்ட்பேக்குக்குள்ளதான் அவ தேங்காய் பழத்தை வச்சுக்கிட்டா. ஏன் சுவாமி, கோயில்லையே அந்த பொண்ணு சேலை மாத்தி வேற ட்ரெஸ் போட்டுக்கிச்சா? இல்லையே. ஏன்? இந்த ஹேண்ட்பேக்குக்குள்ள சிகப்பு பாவாடையும் சிகப்பு ஜாக்கெட்டும் மட்டும் இருக்கு. நீங்க சொல்ற சிகப்பு பட்டு சேலை இல்ல. எனக்கு அருவியில கிடைச்சது ஒரு மஞ்சள் துப்பட்டா. அந்த பொண்ணு கிடக்கிற நிலைமையே வெறும் கருப்பு பிரா ஜட்டியோட. இதுதான் ஒரே குழப்பமா இருக்கு. சரி, எல்லா தகவல்களையும் நாங்க உங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போறோம். அவங்க விசாரிப்பாங்க. எங்க கிட்ட சொன்ன மாதிரியே எதையும் குறைக்காம மறைக்காம அவங்க கிட்டையும் சொல்லுங்க என்றபடி எழுந்து கொண்டான் பரத். கொலைன்னா எந்த மாதிரி? கழுத்தை நெரிச்சிருக்கானா பாவி? இல்ல, வயிற்றுல கூரான ஆயுதத்தால குத்தியிருக்காங்க. யாரு? தாலி கட்டின பாவியா? இருக்கலாம், போலீஸ் விசாரிப்பாங்க. நாங்க வர்றோம். பரத் சுசீலா விடை பெற்று காருக்கு வந்து அமர்ந்தார்கள். சுசீலா காரை ஸ்டார்ட் செய்யாமல், இந்த ட்ரெஸ்ஸு குழப்பத்துக்கு விடை என்ன பரத் என்றாள். மண்டையை உடச்சிக்க வேண்டியது பத்தினிப்பட்டு ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் தான் சுசி. காலையில கல்யாணமாகி மாலையில ஒருத்தி பொணமாகி அலங்கோலமா அருவியில கிடக்குறா. நீங்க உதறி உதறி பேசுறீங்களே பரத். பின்ன நாம பெங்களூர் போக வேணாமா? ஊர் சுத்த வேணாமா? புல்லாங்குழல் கலைஞர் கண்ணனை பார்க்க வேணாமா? அவர் எதுக்கு பார்க்கணும்? அவர் பொண்ணு தானே சாந்தினி. பரத், பி சீரியஸ். ரோஹிணி அழகான பேர், அழகான பொண்ணு. குழப்பமா செத்து போயிருக்கா. அவ வீட்டுல இவ செத்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவ வீட்டுல யார் யார் இவளுக்காக பதறிக்கிட்டு இருப்பாங்களோ. பரத், குருக்கள் கிட்ட அவங்க பெங்களூர்னு தான் சொல்லியிருக்காங்க. நாமும் பெங்களூர் தான் போறோம். இன்னும் கொஞ்சம் விசாரிக்கலாமே பரத். எவ்வளவு தகவல்கள் இருக்கு நம்ம கிட்ட. அம்பாசிடர் கார், நீல கலர், அவன் பேர் பரணி, அவ பேர் ரோஹிணி. காதலர்கள் திருட்டுத்தனமா கல்யாணம் செய்துகிட்டு சேலத்துக்கு போறதா இருந்தவங்க. பேசிக்கொண்டே போன சுசீலாவை உன்னிப்பாக பார்த்தான் பரத். லேசாக சிரித்து, சுசி, நீ இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டியா என்றான். ரொம்ப, டு த பவர் ஆஃப் அன் என்றாள். ஓகே, இந்த கேஸை தேங்காய் துருவுற மாதிரி துருவிடலாமா? எனக்கு என்ன ஃபீஸ் தருவேன்னு சொல்லு. அப்பதான் நான் சுறுசுறுப்பா ஈடுபட முடியும். என்ன வேணும்? முத்தம் வேணாம், அது அப்பப்போ பந்தயம் இல்லாமலேயே கிடைக்குது.
ஏய், அதனால இதுதான் ஃபீஸ். இந்த கொலையோட பின்னணியை ஆராய்ச்சி செஞ்சு குற்றவாளியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா நீயும் நானும் இதே பத்தினிப்பட்டுக்கு வர்றோம், வந்து அருவிக்கு வர்றோம். நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து நின்று 1 மணி நேரம் குளிக்கிறோம். ஓகே? சற்றே தயங்கிய சுசீலா ஓகே என்றாள். அப்போ விடு வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு. பின்ன போலீஸ் எதுக்கு? அது சரி, நாம துப்பறியலாம் ஒரு ரூட்ல. அதுக்காக கொலையை இன்ஃபார்ம் பண்ணாம போக முடியுமா? பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்ப வேணாமா என்றான் பரத். கார் பத்தினிப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனை விசாரித்து கொண்டு விரைய துவங்கியது. அத்தியாயம் 5. பத்தினிப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காகிதம் சுருட்டி காது குடைந்து கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் முருகுபாண்டியனிடம் இதுதான் சேதி என்று சொன்னதும் அவர் அரண்டு போனார். நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 வருஷமாகுது. இதான் முதல் கொலை கேஸ் என்றார். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணுமில்ல. கேஸ் பதிவு பண்ணிக்கிட்டு ஆக வேண்டியதை பாருங்க. மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. முதல்ல பாடி எடுத்துடுங்க. ராத்திரி வரைக்கும் அருவியில விட்டு வைக்கிறது நல்லதில்ல. குருக்கள் அடையாளம் காட்டுவாரு, தகவல் சொல்லுவாரு. ஊருக்குள்ள வேற யாராவது அந்த காரை அதிகாலையில பார்த்தாங்களான்னு கேட்டு பாருங்க. கோவிலுக்கு போக அவங்க யார்கிட்டையாவது வழி விசாரிச்சிருக்கணும் என்ற பரத் நாற்காலியை பின்தள்ளி எழுந்து கொண்டான். என்ன சார் எழுந்துட்டீங்க? கூட வந்து பாடியை காட்ட போறது இல்லையா நீங்க? தேவையில்லை சார். அருவிக்கு மேல் பகுதிக்கு போனீங்கன்னா உடனே தெரியும். நாங்க பார்த்தத விசாரிச்சத தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதி கொடுத்துட்டோம். துப்பட்டா, ஹேண்ட்பேக், அதுல உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம். பெங்களூர்ல நாங்க ரிசர்வ் பண்ணியிருக்கிற ஹோட்டல் அட்ரஸும் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல எங்களை டீடைன் செய்யாதீங்க. பெங்களூர்ல நாங்க சும்மா இருக்க போறதில்ல. கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம். கிடைக்கிற தகவல்களை உங்களுக்கு போன்ல சொல்றோம். சரி என்றார் முருகுபாண்டியன். இவங்களும் துப்பறிவாங்களா என்றார் சுசீலாவை காட்டி. இந்த மேஜை இருக்கே, இது எதுக்கு யூஸ் ஆகுது என்று எதிர்கேள்வி கேட்டான் பரத். ஃபைல்ஸ் வைக்க, வச்சு எழுத என்றார் எஸ்ஐ. இந்த மேஜை மேல வச்சிருக்கீங்களே இந்த ஃப்ளவர் வாஷ், இது எதுக்கு? ஒரு அழகுக்காக. அதான் பரத், சுசீலா என்ற பரத் வெளியே வந்து காரில் ஏறிக்கொள்ள கூட வந்து ஏறிக்கொண்ட சுசீலா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் முன்னாடி என்ன வெறும் அலங்கார பொம்மைன்னு சொல்லி அவசியம் மட்டம் தட்டியிருக்கணுமா பரத்? பின்ன சபா சுசீலா கதையில என்னாச்சு? என்கிட்ட சேலஞ்ச் பண்ண, கடைசியில ஜெயிச்சது யார் என்று ஸ்டார்ட் செய்தான். அது கூட்டு சதி. பிகேபியும் நீங்களும் சேர்த்து நடத்தின கூட்டு சதி. சரி, மறுபடி ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா பரத்? ஏற்கனவே ஒரு அருவிக்குளியல் சவால் இருக்கு, போதும். கார் பெங்களூரை நோக்கி விரைந்து கொண்டிருக்க முற்றிலும் இருட்டி போயிருந்தது. நாம சொல்லிட்டு வந்துட்டோம், முருகுபாண்டியனுக்கு 2 நாளைக்கு காது குடைய முடியாதபடிக்கு வேலை இருக்கும். பரத், பெங்களூர் போனதும் என்ன செய்யறோம்? ஹோட்டல் பேலஸ்ல நமக்கு ரூம் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க போய் சாப்பிட்றோம். இப்ப எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா என் வயத்துல சிறுகுடல் இருக்காது சுசி. ஏற்கனவே பெருங்குடல் தின்னு முடிச்சிடுச்சாத. முருகுபாண்டியன் ஏதாச்சும் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லுவார்னு பார்த்தா 1 கிளாஸ் டீயோட விருந்தோம்பலை முடிச்சிட்டாரு. சரி, ஹோட்டல் போய் சாப்பிடலாம். அப்புறம் நீதான் மனசு வச்சு சொல்லணும். படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, போத்திக்கிட்டு படுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான்னு ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டதில்லையா? அந்த மாதிரி தாலி கட்டிட்டு தொட்டா என்ன, தொட்டுட்டு தாலி கட்டினா என்ன? ஸ்டாப், நீங்க அதுலயே இருங்க. நான் கேட்டது ரோஹிணி பத்தி எப்படி விசாரிக்க போறோம்னு கேட்டேன். பெங்களூர் போற வரைக்கும் நீ கொஞ்சம் தொணக்காம வந்தா என் மூளை யோசிச்சு ஏதாச்சும் திட்டம் சொல்லும் என்றான் பரத். பெங்களூருக்கு போய் சேரும்போது மணி 9 தொட்டு கொண்டிருந்தது. முக்கால்வாசி கடைகள் மூடப்பட்டு வாகன போக்குவரத்து வெகுவாக குறைந்திருந்தன. பெட்டியிலிருந்து எடுத்து அணிந்து கொள் என்று ஸ்வெட்டரை நினைவூட்டும் குளிர்காற்று. பேலஸ் ஹோட்டல் கஸ்தூரிபா ரோட்டில் இருந்தது. லிப்டில் 3ஆம் மாடி வந்து தங்கள் 319ஆம் நம்பர் அறைக்குள் வந்ததுமே பரத் இன்டர்காம் எடுத்து கடகடவென்று டிஃபன் ஆர்டர் சொல்லி வைத்தான். அந்த அறை அசத்தலான கலை அழகுடன் இருந்தது. எல்லா வசதிகளும் வைத்திருந்தார்கள். அந்த தரை கார்பெட்டை ஷூ அழுக்கு செய்து விடுமோ என்று கவலைப்பட வேண்டியிருந்தது. பரத் ஷூ மட்டும் கலற்றினான். லுங்கிக்கு மாறினான். சுசீலா பாத்ரூம் சென்று ஓவர் கோட்டுடன் கூடிய முழு நீள நைட்டி அணிந்து வந்தாள். அறையின் ஜன்னல் வழியாக வெளிச்சப்பொட்டுக்கள் வைத்த கட்டிடங்கள் தெரிந்தன. ஊமையாக நகர்ந்தன வாகன வெளிச்சங்கள். பியூட்டிஃபுல் சீசன் என்றான் பரத். ஆமா என்று கைகளை தேய்த்து கன்னங்களில் பொத்திக்கொண்டாள் சுசீலா. பெங்களூர்ல மட்டும் ஒரு ப்ராடக்ட் சரியா மூவ் ஆகாது. என்ன சொல்லு? ஃபேன் என்றாள். ஆர்டர் சொல்லப்பட்டவை வந்ததும் சாப்பிட்டார்கள். கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து மெலிதாக வெஸ்டர்ன் மியூசிக்கை சேனலில் அமைத்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்தான் பரத். அக்கடான்னு உட்கார்ந்துட்டா மூவ் என்ன என்றால் அருகில் வந்து அமர்ந்த சுசீலா. பெங்களூர் கமிஷனர் ஆபீஸ்ல அஜய்னு ஒரு ஆபீசர் இருக்காரு சுசி. ஏசியா டிசியான்னு ஞாபகம்ல. அவரை பிடிச்சு என்கிட்ட கொடு என்றான். சுசீலா உடனே டெலிபோன் டைரக்டரையும் எடுத்து வைத்து கொண்டாள். கமிஷனர் ஆபீஸ் பிடித்து அஜயின் வீட்டு நம்பர் விசாரித்து
அதை முயன்று வீட்டில் இல்லை என்றும் நண்பர் வீட்டிற்கு சென்றிருப்பதாக தகவலும் நண்பர் வீட்டு ஃபோன் நம்பரும் சொல்லப்பட்டு அந்த நண்பரின் எண் முயலப்பட்டு, இந்தாங்க பரத், மிஸ்டர் அஜய் என்று ரிசீவரை நீட்டினாள் சுசீலா. ஹலோ மிஸ்டர் அஜய், நான் பரத் பேசுறேன், மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ், மெட்ராஸ். ஞாபகம் இருக்கா என்றான் பரத். ஞாபகம் இருக்காவா? முதல்ல பேசினது உங்க சுசீலாவா? இப்போ அவங்க பனியன்ல என்ன வாக்கியம் இருக்கு பரத்? ஞாபகம் வச்சிருக்கேனா? மனுஷனை விட பனியனை நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓ, நாட் அ பேட் ஜோக். எங்கிருந்து பேசுறீங்க? உங்கள் ஊர்ல இருந்து தான். ஹோட்டல் பேலஸ் 319. இப்பதான் வந்தோம். நாளைக்கு காலையில நாங்க உங்களை மீட் பண்ணணும். வீடு அட்ரஸ் சொன்னா வந்துடுறோம். எத்தனை மணிக்கு நீங்க ரூமை விட்டு புறப்படுவீங்க? ஒரு 9 மணி ஆயிடும். நீங்க முன்னாடி வர சொன்னா முன்னாடி. நீங்க எங்கேயும் வர வேணாம், ரெடி ஆகிருங்க. 9 மணிக்கு நான் உங்க ரூமுக்கு வரேன். பை கல்யாணம் ஆயிடுச்சா? 10-12 வருஷமா தள்ளி போய்கிட்டே இருக்கு சார். ஒரே ஒரு டபுள் ரூம் தானே? ஆமா. நடுராத்திரி ரெய்டுக்கு இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன். செய்யுங்க சார். இப்படி ஏதாச்சும் சிக்கலான சமயத்துல வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அனுப்புற இன்ஸ்பெக்டர் கையில ஒரு தாலி கொடுத்து அனுப்புங்க. ஓகே பரத், குட் நைட். குட் நைட் என்று வைத்தான். என்னது தாலி கீழின்னுட்டு தமிழ் சினிமா கதாசிரியர் மாதிரி என்னமோ பேசுனீங்க? நடுராத்திரி நம்ம ரூமுக்கு ரெய்டுக்கு ஆள் அனுப்புறாராம். பாவி, என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிருக்காரு. வரட்டும் நாளைக்கு. சுசீலா தண்ணீர் ஜக்கில் இருந்து நேரடியாக தொண்டையில் சரித்து கொண்டு தண்ணீர் குடித்தாள். எதுக்கு இப்படி அவஸ்தைப்படுற சுசி? என்ன அவஸ்தைப்படுறேன் இப்போ? புரியுது, ராத்திரி நேரம், தனிமை, குளிர், பக்கத்துல அழகான நான். உன் தவிப்பு புரியுது. எதுக்கு தண்ணி குடிச்சு கட்டுப்படுத்துற? அவன் வாக்கியம் முடிக்கும் முன்பாக அவன் மேல் வந்து விழுந்தது தலையணை. தாகத்துக்கு குடிச்சேன், தவிப்புக்கு இல்ல. உங்களையும் இந்த பெட்ல அனுமதிக்கலாம்னு நினைச்சேன். நோ, உங்க மூடே இன்னைக்கு சரியில்லை. தரையில படுங்க பேசாம என்றாள் சுசீலா. விஷ் யூ எ வெரி வெரி பேட் நைட் என்றான் பரத். அத்தியாயம் 6. சி சா சீன் என்று எழுதிய பனியனோடு சுசீலா கதவை திறந்து அஜயை வரவேற்றாள். பரத் கண்ணாடி முன் நின்று பெல்ட்டின் பக்கிலை போட்டபடி குட் மார்னிங் என்றான். அஜய் சென்ற சந்திப்பை விட அதிகமாக தொந்தி வளர்த்திருந்தார். சஃபாரி சூட்டில் இருந்தார். மீசையும் தலையும் போலீஸ் என்று காட்டிக் கொடுத்தது. சுசீலா மூவருக்கும் காப்பி சொன்னாள். பெங்களூர் திடீர் மழை, பரஸ்பர நலம், அஜயின் குழந்தைகள் செய்கிற லூட்டிகள் கடந்த பின் பரத் ரோஹிணியின் கொலைக்கு வந்தான். விவரித்தான். வந்த காப்பியை சிப் சிப்பாக அருந்தியபடி குறுக்கே பேசாமல் கேட்டுக்கொண்டார் அஜய். பரத் சொல்லி முடித்ததும், அதாவது கொலை செய்யப்பட்டவ பெங்களூர்ல வசிக்கிற பொண்ணு. கொலை நடந்தது தமிழ்நாட்டுல. இப்போ 2 மாநிலமும் கூட்டு முயற்சியில கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு நேரத்துக்கு எங்க ஆபீஸுக்கு ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். இதுல உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன என்றார். பிணத்தை நாங்க பார்த்ததால ஏற்பட்ட இயல்பான கியூரியாசிட்டி. பேரலல் டிபார்ட்மெண்ட்ல நாங்க இருக்கிறதால கொஞ்சம் அதிகப்படியான ஆர்வம். தவிர பத்தினிப்பட்டு அருவியில நானும் சுசீலாவும். பரத் என்றாள் சுசீலா கண்டிப்பான குரலில். வெல், நான் இதுல ஆர்வம் காட்டுறேன். முதல்ல கொலை செய்யப்பட்ட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். நீங்க சொன்ன கார் பத்தின தகவல்களை பத்தி விசாரிக்கிறேன். ரோஹிணின்னு ஒரு பொண்ணு மிஸ் ஆகி இருக்கிறதா எந்த ஸ்டேஷன்லயாவது ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறேன். போட்டோ இருந்தா பிரிண்ட்ஸ் போட்டு காலேஜஸ்ல விசாரிக்கலாம். அவசியப்பட்டா டிவியில கொடுக்கலாம். முருகுபாண்டியன் ஏற்பாடு பண்ணியிருப்பார் சார். ஆனா நாங்களும் போட்டோ எடுத்திருக்கோம். ரோல் டெவலப் பண்ணி நெகட்டிவ் கட் பண்ணி எடுத்துக்கங்க என்றான் பரத். ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா நீங்க சொல்ற ட்ரெஸ் குழப்பம் எனக்கும் புரியல. குருக்கள் சிகப்பு பட்டு சேலையில பார்த்திருக்காரு. அருவியில அந்த பொண்ணு வெறும் பிரா ஜட்டியோட கிடக்குறா. நீங்க கண்டெடுத்தது ஒரு சுடிதாரோட துப்பட்டா மட்டும். பேக்குக்குள்ள சிகப்பு பாவாடையும் ஜாக்கெட்டும் நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் மண்டைய பிராண்டிக்கத்தான் வைக்குது பரத். நான் கொஞ்சம் பிராண்டி பார்த்ததுல ஒரு யூகம் கிடைச்சிருக்கு. என்ன, அந்த பொண்ணு சிகப்பு பட்டு சேலையில தான் கோயிலுக்கு வந்தா, தாலி கட்டிக்கிட்டா. அதுல எதுவும் சந்தேகம் இல்ல சார். அவங்க கோயிலை விட்டு புறப்படுற சமயத்துல மழை வந்துடுச்சு. அதனால வெயிட் பண்ணாங்க. குருக்கள் போயிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக 2 பேரும் பட்டு வேஷ்டி பட்டு புடவையில வந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. கார்ல டிராவல் பண்றப்போ பட்டு புடவை அசௌகரியம், கசங்கியும் போயிடும். அதனால ரோஹிணி கோயில்ல தன் புடவையை அவுத்துட்டு மஞ்சள் சுடிதார் போட்டுட்டு இருக்கணும். ஜாக்கெட்டையும் பாவாடையையும் தன் கைப்பைக்குள்ள வச்சுட்டா. ஆனா பட்டு புடவை தன் கைப்பையில கொள்ளாதுங்கிறதால தன் புருஷன் பரணியோட சூட்கேஸ்ல வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அந்த அருவிக்கு வர்றாங்க. அதோட மேல் பகுதிக்கு வர்றாங்க. அங்கே ரோஹிணியும் பரணியும் சேர்ந்து குளிச்சிருக்கலாம். கொலை அந்த சமயம் நடந்திருக்கலாம். பரணி தான் செய்திருக்கணும்னு இல்ல, வேற யாராவது கூட செஞ்சிருக்கலாம். தண்ணியோட ஃபோர்ஸ்ல சுடிதார் அடிச்சுக்கிட்டு போயிருக்கலாம்.
துப்பட்டா மட்டும் ஏதாச்சும் பாறையில் சிக்கி அப்புறம் நான் குளிச்ச சமயத்துல அந்த சிக்கல்ல இருந்து விலகி என்கிட்ட வந்திருக்கலாம். ரொம்ப டீப்பா யோசிச்சிருக்கீங்க பரத். பொருத்தமா தான் இருக்கு. விசாரிச்சிடலாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மேலும் விவாதித்து விட்டு போனில் பிறகு தொடர்பு கொள்வதாக சொல்லி பிலிம் ரோலை கலற்றி வாங்கி கொண்டு அஜய் புறப்பட்டு சென்றதும், இப்போ நாம என்ன செய்யறது என்றாள் சுசீலா. கப்பன் பார்க் போகலாம். கேமரால புது ரோல் மாட்டி உன்னை வித்தியாசமான லைட்டிங்ல நான் போட்டோ எடுக்கிறேன். அறையை சாத்தி கொண்டு புறப்பட்டு காரில் கப்பன் பார்க் வந்தார்கள். உற்சாகமும் கேமராவும் சுமந்த ஏராளமான டூரிஸ்டுகள் நடமாடினார்கள். தேனிலவு தம்பதிகள் எக்ஸ்ட்ரா சுதந்திரத்துடன் தொட்டுக்கொண்டு ஒருவர் தோளில் ஒருவர் தொங்கிக் கொண்டு நடந்தார்கள். சுசி, அந்த மஞ்சள் புடவைய பாரேன் என்றான் பரத். ஆமா, நிச்சயமா அவ பார்ட்டி தான். பார்ட்டினா அதான் ரூட்டுன்னா அதான் வாடகை டாக்ஸி. புரியலையே. காசு கொடுத்தா வர்ற விலைமாதுன்னு இப்ப புரியுதா? முதல்ல புரிஞ்சுது. இதுக்கு எத்தனை பேர் தான் சொல்றீங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் ஐயாவுக்கு எப்படி தெரியும்? இதைத்தான் இங்கிலீஷ்ல சுருக்கமா ஜிகேன்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரல் நாலேஜ். மண்ணாங்கட்டி களிசடையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவா? யார் பத்தினி யார் அபத்தினின்னு பார்க்கறதுக்கு தான் நாம இந்த பார்க்குக்கு வந்தோமா? சுசி, நீ ஒரு நல்ல தீக்குச்சி மாதிரி. லேசா உரசினாலே சட்டுன்னு பத்திக்கிற. சரி, முறைக்காத. அந்த பூவை மோந்து பாரு. எதுக்கு? அந்த போஸ்ட்ல உன்னை போட்டோ எடுக்கத்தான். பரத் சில அடிகள் பின்னால் சென்று மண்டி போட்டு அமர்ந்து சுசீலாவை புகைப்படம் எடுத்தான். விலகி சென்று வேறு கோணத்தில் எடுத்தான். சுசீலா அவனை கிளிக் செய்தாள். பிறகு ஆட்டோ கிளிக் செட் செய்துவிட்டு பரத் அவசரமாக ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டான். அது ஃப்ளாஷ் செய்யும் வினாடியில் சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். பரத், என்ன இது? ஆபீஸ்ல நம்ம ரூம்ல பெருசா இதை மாட்டி வைக்கணும்னு ஒரு ஐடியா சுசி. சகிக்கல என்றாள். பார்க்கு உள்ளே கை கோர்த்து நடந்தார்கள். சுசி, நாம முதல்ல ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டது எப்போ? எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல நான் உன்னை தொடரப்போ இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தா சரிதான். ஏய்! சுசீலா அவன் இடுப்பில் செல்லமாக கிள்ளினாள். கிள்ளின கையை மென்மையாக பற்றி உயர்த்தி இதழ்களை பதிக்க நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு சுசீலா கொஞ்சமாய் வெட்கப்பட்ட மாதிரி தெரிந்தது. கொஞ்சம் சிடுசிடுன்னு விழுந்தாலும் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நிஜமாவா? அழகுன்றது முகம் சம்பந்தப்பட்டதில்ல, அகம் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு ஞானி சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். நீங்க என்ன பாராட்டுறதா? சுவாரஸ்யமாக பேசி நடந்து சில மணி நேரங்கள் செலவு செய்து மதியம் மணி 2 நெருங்கும் போது லஞ்சை வயிறு நினைவூட்ட ஹோட்டலுக்கு திரும்பினார்கள். அறைக்கு செல்லாமல் நேராக ரெஸ்டாரண்ட் பகுதிக்கு சென்று மீல் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் பீடாவுடன் முத்தாய்ப்பு வைத்து மாடிக்கு வந்து அறைக்கதவை திறந்து உள்ளே வந்தபோது அவர்களை அதிர்ச்சி வரவேற்றது. பரத் சுசீலா எடுத்து வந்திருந்த 2 சூட்கேஸ்களும் கட்டில் மேல் தலைகீழாக கவிழ்க்கப்பட்டிருந்தன. அவற்றில் இருந்த உடைகள் பொருள்கள் யாவும் அறை முழுக்க சிதறி கிடந்தன. ஒரு அவசர தேடல் தெரிந்தது. என்ன பரத் இது என்றாள் சுசீலா. யாரோ ரூமுக்குள்ள வந்து நம்ம சூட்கேஸ்கள்ல எதையோ தேடி பார்த்துருக்காங்க சுசி. பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு தானே போனோம். ரிசப்ஷன்ல கூட கொடுக்கலையே பரத். எப்படி உள்ள வந்தாங்க? யாரு? நிச்சயமா வந்தவன் திருடன் இல்ல. டிராவலர் செக்ஸ் அப்படியே இருக்கு. பேண்ட்டுக்கு அடியில் வச்சிருந்த 2000 ரொக்கமும் அப்படியே இருக்கு. உன்னோட தங்க வளையல் இதோ கிடக்கு பாரு. இது திருட்டுக்கான களைப்பு இல்ல, தேடல். எதையோ தேடி களைச்சிருக்கான். எதை? ரோஹிணி கேஸ்ல சம்பந்தப்பட்ட எதையோ. இப்போதைக்கு அந்த ஒரு கேஸ் தானே நமக்கு. இரு. பரத் டாய்லெட் அறையின் கதவை திறந்து உள்ளே பார்த்தான். ஜன்னல் சரியாகவே இருந்தது. இன்டர்காம் எடுத்தான். இந்த ஹோட்டலோட மேனேஜரை உடனே என் ரூமுக்கு வர சொல்லுங்க மேடம். என்ன ப்ராப்ளமா? மேஜர் ப்ராப்ளம், உடனே வர சொல்லுங்க என்றான். 60 வினாடிகளுக்குள் வந்துவிட்டவருக்கு நிலைமையை காட்டி விளக்கம் கேட்க அவர் அதிர்ச்சியடைந்தார். சார், இது ரொம்ப நல்ல ஹோட்டல். ரூமோட டூப்ளிகேட் சாவிகள் என்னோட பொறுப்புல தான் இருக்கு. அதை யாரும் தொடல. வந்தவன் பூட்டில வேற ஏதோ சாவி போட்டு எப்படியோ திறந்து உள்ள வந்திருக்கான். ஏதோ ஒரு சாவி போட்டா திறக்கிற பூட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா நீங்க? ப்ளீஸ் கோபப்படாதீங்க. உங்க கோபம் நியாயம்தான். உங்க பொருள் எதுவும் திருட்டு போகலன்னு சொல்றீங்க. வேணும்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது நஷ்டமாகி இருந்தா என்ன எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஹோட்டல் நிர்வாகம் அதை உங்களுக்கு கொடுத்துடும் என்றார் கண்ணியமாக. அதற்கு மேல் அவரிடம் கோபம் காட்டுவதில் அர்த்தமில்லை என்று பட்டது. நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டு பொருள்களை எடுத்து அடுக்க துவங்கினான் பரத். நாம இங்க தங்கியிருக்கிறது யாருக்கு தெரியும்? டெபுட்டி கமிஷனர் அஜய்க்கு தெரியும். நிச்சயமா அவர் ஆள் அனுப்பி இந்த கலைக்கிற வேலை செய்ய சொல்லல. சுசி, வந்தவன் ரோஹிணியை கொலை செஞ்சவன்னு வச்சுக்கலாம்.
பத்தினிப்பட்டில் இருந்து அவன் நம்ம நடவடிக்கைகளை கண்காணித்து தொடர்ந்து வந்திருக்கணும். நம்மக்கிட்ட அவனுக்கு சேர வேண்டிய ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அவன் நினச்சிருக்கான். அதைத்தான் வந்து தேடி பார்த்துருக்கான். இல்லைன்னா கொலையில் அவனை அடையாளம் காட்டுற தடயம் எதையாவது நாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமான்னு வந்து தேடிட்டு போயிருக்கலாம். ஆக இப்போ கேஸை நாம் விட்டாலும் அது நம்ம விடாது. அது விட்டாலும் இப்போ நான் விடுறதா இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தால் நம்ம ரூமுக்குள்ளே வந்து நம்ம பொருள்களை சோதனை போட்டிருப்பான். பரத் டெலிஃபோன் எடுத்து அஜயின் அலுவலக எண்ணை டயல் செய்தான். ஹலோ மிஸ்டர் அஜய், இங்கே ஒரு சின்ன நாடகம் நடத்திட்டு போயிருக்காங்க நம்ம ரூமில் என்று விபரம் சொன்னான். ஐசி, உங்கள் சூட்கேஸ்களில் எதுவும் கை வைக்காதீங்க. லேபுக்கு அனுப்பி பிரிண்ட் எடுத்துட்டு திருப்பி தர்றேன். வேற ஹோட்டல் மாறிடுறீங்களா என்றார் அஜய். நோ, இதே லாட்ஜ் இதே ரூம். மறுபடியும் வந்தானா வரட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க சார். என்ன, அந்த முகம் தெரியாத எதிரி எனக்கு ஃபோன் செய்யலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு வர்ற ஃபோன் கால்ஸை கண்காணிக்க டேப் செய்ய ஏற்பாடு செஞ்சிடுறேன். பத்தினிப்பட்டு ஸ்டேஷனில் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தங்கவேல் தங்கி ரோஹிணி கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹோசூர் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு. ரேப் எதுவும் நடக்கலை. ரோஹிணி பற்றி வேற எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. எங்கள் உதவியை தான் கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்ன தகவல்களை வச்சுக்கிட்டு விசாரணைகளை எல்லா சைடுலையும் துவக்கியாச்சு. இன்னும் அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னது ஒரு புது குழப்பம். வந்தவன் யாரு, என்ன தேடிட்டு போனா? இந்த கேஸில் இன்னும் ஒரு சரியான டைமென்ஷனே கிடைக்கல. பார்க்கலாம். சொன்னபடி அஜய் ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அனுப்பி இவர்களின் சூட்கேஸ்களை பெற்றுக்கொண்டார். மாலை 6 மணி வரை யாரிடமிருந்தும் ஃபோன் எதுவும் வரவில்லை. சுசி, எவனாச்சும் ஃபோன் செய்வான்னு எதிர்பார்த்து எவ்வளோ நேரம்தான் ரூம்லையே அடைஞ்சு கிடக்கிறது? இயல்பாக நம்ம ப்ரோக்ராம்களை தொடரலாம் சுசி. சரி, ஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பெரிய எக்ஸிபிஷன் நடக்குது பரத். எனக்கு பெரிய அப்பளம் சாப்பிடணும். ஜெயிண்ட் வீலில் சுற்றணும். நம்ம ஊரில் தான் நமக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கிறதே இல்லை. புலம்பாத, எக்ஸிபிஷன் போகலாம். சுசீலா வேறு ஒரு பனியனை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்று அணிந்து திரும்பி வந்தாள். அத்தியாயம் 7. எக்ஸிபிஷனில் எக்கச்சக்கமான கூட்டம். பளீர் என்று விளக்கலங்காரம் செய்து எல்லா ஸ்டால்களும் அழைத்தன. ஒளிப்பெருக்கி ஒரு பக்கம் பல்பொடி, கூந்தல் தைலம் என்று விளம்பரித்து கொண்டிருந்தது. நடுநடுவே மல்லேஸ்வரத்தைச் சேர்ந்த பானுமதியின் புருஷன் பொருட்காட்சி அலுவலகத்தில் இருக்கிறார். விருப்பம் இருந்தால் அவரை அழைத்து செல்லும்படி அவர் மனைவி கேட்டுக்கொள்ளப்படுகிறார் என்று இலவச சேவை செய்திகள். ஒரு ஆசாமி மீசை விற்று கொண்டிருந்தான். பஞ்சு மிட்டாய், மிளகாய் பஜ்ஜி, பேல்பூரி, கரும்புச்சாறு, ஐஸ்கிரீம் என்று மக்கள் கூடி நின்று குதூகலித்து தின்று கொண்டிருந்தார்கள். மரண கிணற்றில் மோட்டார் பைக் ஓட்டும் சத்தம் காதை பிளந்தது. எல்லா கடைகளின் வாசல்களிலும் கூட்டம் இருந்தது. கடைகளில் தேவையான 10 பொருள்களும் தேவையில்லாத 100 பொருள்களும் அடுக்கி வைத்து கூவி கூவி விற்றார்கள். பரத், சுசீலா ஜெயண்ட் வீலில் 2 முறை சுற்றி இறங்கி அப்பளமும் ஐஸ்கிரீமும் தின்ற பின்னர் நிதானமாக நடந்தார்கள். பரத் தனக்கு ஒரு பெல்ட் வாங்கினான். சுசீலாவுக்கு ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன் செருப்புகள் வாங்கினான். அடுத்த கடை போட்டோ ஸ்டுடியோ. சார், அட்டகாசமாக ஃபோட்டோ எடுத்து தரோம் சார். இன்னைக்கு எடுத்தா 2 நாளில் உங்கள் வீட்டுக்கு தபாலில் அனுப்பி வைப்போம். லைலா மஜ்னு, கண்ணன் ராதை இப்படி உங்களுக்கு பிடிச்ச வேஷத்தில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்று கேன்வாஸ் செய்து கொண்டிருந்தான். ஒரு பக்கம் நைலான் கயிறில் ஹேங்கர்களில் ராஜாராணி உடைகள் விதவிதமான டிசைன்களில் நிறங்களில் தொங்கின. ஒரு ஹனிமூன் ஜோடி ஃபோட்டோ எடுக்க சம்மதித்து வந்தது. சுசீலா அடுத்த கடையில் ஸ்ட்ரெச் பேண்ட் வாங்கி கொண்டிருக்க பரத் சிகரெட் புகைத்தபடி போட்டோ ஸ்டுடியோவில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஜோடியிடம் ஒரு ஆல்பம் காட்டப்பட்டது. அதில் ஏற்கனவே பல வேடங்களில் வேறு ஜோடிகளை எடுத்த வண்ண புகைப்படங்கள் இருந்தன. அவற்றை புரட்டி பார்த்து இந்த ஜோடி கண்ணன் ராதை வேடமிட்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தது. போட்டோ நபரின் ஒரு உதவி பெண் அந்த இளம் பெண்ணை உள்ளே அழைத்து சென்றால் மறைவாக. ஒரு உதவி பையன் இளைஞனை தனியாக அழைத்து சென்றான். சில நிமிடங்களில் அவள் ராதையாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே வந்தாள். அவன் கண்ணனாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே வந்தான். ராதை கையில் ஒரு காகித பூங்கொத்து தரப்பட்டது. கண்ணன் கையில் தங்க காகிதம் சுற்றிய ஒரு புல்லாங்குழல் தரப்பட்டது. 2 பேருக்கும் போஸ் சொல்லப்பட்டது. கண்ணன் ஒற்றைக்காலை ஸ்டைலாக மடித்து நின்று புல்லாங்குழல் வாசிக்கும் பாவனையில் இருக்க, ராதை மண்டியிட்டு கண்களில் முடிந்த அளவு காதலுடன் பூங்கொத்து நீட்டியபடி கண்ணனை பார்க்க சந்தேகத்திற்கு 2 முறை போட்டோ எடுத்துக்கொண்டான் அந்த கிராஃபர். பரத்திற்கு அந்த போட்டோ ஆல்பத்தில் இன்னும் எத்தனை விதமான போஸ்களில் வேறு ஜோடிகளை படம் எடுத்து வைத்திருக்கிறான் என்று பார்க்கிற உந்துதல் ஏற்பட்டது. பரத் திரும்பி பார்க்க சுசீலா இன்னும் கவர் தேர்வு செய்து கொண்டிருந்தாள். பரத் அந்த திறந்தவெளி போட்டோ ஸ்டுடியோவை நெருங்கிய போது
அந்த கண்ணன் ஒரு நோட்புக்கில் தன் விலாசம் எழுதி, கண்டிப்பா போட்டோ அனுப்புவையில்ல என்று அவநம்பிக்கையுடன் கேட்டபடி 20 ரூபாயை கொடுத்து கொண்டிருந்தான். பரத் கிட்டே வந்ததும், வாங்க சார், போட்டோ எடுக்கணுமா? தனியா வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, ராஜா மாதிரி போர் வீரன் மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம். ஆல்பம் பாருங்க, 20 ரூபா. 3வது நாள் தபால்ல உங்க வீடு தேடி வரும் என்றான். நீங்க அனுப்பலன்னா நாங்க என்ன செய்யறது? சார், இந்த எக்ஸிபிஷன் 1 மாதம் இங்கே நடக்குது சார். இன்னைக்கு மட்டும் போட்டோ எடுத்துட்டு ஓடிட மாட்டோம். அட்வான்ஸ் கட்டி வாடகை கொடுத்து ஸ்டால் பிடிச்சிருக்கோம். நம்பிக்கை வேணும் சார். அது சரிதான் என்ற பரத் அந்த ஆல்பத்தை புரட்டினான். ஏராளமான இளம் ஜோடிகள் தங்களுக்கு பிடித்த வேடங்கள் தரித்து போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு வெளிநாட்டு ஜோடி ராமர் சீதையாக போட்டோ எடுத்து கொண்டிருந்தார்கள். பரத் லேசான புன்னகையோடு ஒவ்வொரு போஸாக ரசித்தவன் அடுத்த பக்கத்தை புரட்டியதும் விசில் அடிக்கும் ஆர்வத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். அங்கே ரோமியோ ஜூலியட்டாக வேடமிட்டு படம் எடுத்து கொண்டிருந்த அந்த ஜோடியில் அந்த பெண் ரோஹிணிதான் என்பதில் சந்தேகமே இல்லை. ரோமியோ இளைஞன் சிகப்பாக, கன்னங்கள் உப்பலாக சிரித்தான். சுசி, கிட்டத்தட்ட கத்தினான் பரத். சுசீலா பதறி அருகில் வந்ததும், இதோ பாரு ரோஹிணி, இவன்தான் நம்ம ஹீரோ பரணியா இருக்கணும். ஜாலியா எக்ஸிபிஷன் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க என்றான் பரத். ஆமாம் பரத், இது நிச்சயமா ரோஹிணி தான், அவளே தான், நோ டவுட். ஐயா போட்டோகிராஃபரே, இப்படி வாரும். இந்த படத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொண்ணை யாரோ கொலை செய்துட்டாங்க. நாங்க அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த போட்டோ என்னைக்கு எடுத்த சொல்லு? 1 வாரமாச்சு சார், பிரிண்ட் போட்டு. அவங்க கொடுத்த அட்ரஸுக்கு அனுப்பிட்டேன் சார். அது சரி, என்ன அட்ரஸ்? அதை பார்த்து சொல்லு. அதைத்தானே நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் எச்சில் தொட்டு அந்த நோட்புக்கின் பக்கங்களை புரட்டினான், நிறுத்தினான், விரல்களை ஓட்டினான். இதோ என்றான். சுசீலா உடனே அந்த விலாசத்தை ஒரு முறை உச்சரித்தபடி தன் சிறிய குறிப்பு நோட்டில் குறித்து கொண்டாள். ரோஹிணி 301, 17வது மெயின் ரோடு, 3வது ஒய் பிளாக், ராஜாஜி நகர், பெங்களூர் 10. அந்த பையன் அட்ரஸ் கொடுக்காம அவ அட்ரஸ் ஏன் கொடுத்தாங்க என்றாள் சுசீலா. அதெல்லாம் எனக்கு என்னங்க தெரியும். கொடுத்த அட்ரஸை குறிச்சுக்கிட்டோம், அனுப்பி வச்சோம். சரி, இந்த ரோமியோ ஜூலியட் போட்டோவை நாங்க எடுத்துக்கிறோம் என்று வாங்கி பாக்கெட்டில் வைத்து கொண்டாள். வா சுசி, இப்ப நேரா ராஜாஜி நகர் என்றான் பரத். அத்தியாயம் 8. அங்கங்கே காரை நிறுத்தி விலாசம் விசாரித்து கொண்டு அந்த வீட்டை அடைந்த போது இரவு மணி 8ஆகிவிட்டது. சின்ன வீடுதான். பரத் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருந்தான். கதவு திறந்தது. ஒரு 45 வயது மதிக்கத்தக்க விதவை தாய். முகம் வாடியிருந்தது. யாரு என்றாள். ரோஹிணி வீடு இதுதானே? ஆமா, நீங்க? சொல்றோம். நீங்க ரோஹிணியோட அம்மாவா? ஆமா. ரோஹிணி பத்தி சில தகவல்கள் சொல்லணும். உள்ள வரலாமா? சற்றே தயங்கிவிட்டு வாங்க என்றாள். நகர்ந்து வழிவிட்டாள். வீட்டுக்குள் வேறு நபர்கள் யாருமே இல்லை. சிறிய கூடம். சுவர் முழுக்க ஃப்ரேம் போட்ட புகைப்படங்களில் யார் யாரோவுக்கு நடுவில் சிலரில் ரோஹிணியை அடையாளம் தெரிந்தது. ரோஹிணி எங்க என்றாள் சுசீலா அமர்ந்ததும். அந்த அம்மா பேசுவதற்கு தயங்கினாள். அம்மா, நாங்க போலீஸ் துணையோட சம்பந்தப்பட்டவங்க. நீங்க எதையும் மறைக்காம எங்க கிட்ட பேசலாம். நாங்க உங்க பொண்ணு ரோஹிணிய சந்திச்சுட்டு வர்றோம். சந்திச்சிங்களா? எங்க இருக்காவ என்றாள் ஆர்வமாக. சொல்றோம். இந்த வீட்டுல யார் யார் இருக்கீங்க? நானும் ரோஹிணியும் என் தம்பியும் இருக்கோம். ரோஹிணி ஏதாச்சும் ஆபீஸுக்கு வேலைக்கு போகுதா? இல்லங்க, டிவி டிராமால எல்லாம் நடிக்கும். சினிமாவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. திடுதிப்புன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுச்சு. முந்தா நாள் ராத்திரில இருந்து அவளை காணலங்க என்ற போது அந்த தாய்க்கு கண்கள் கசிய துவங்கின. அந்த கடுதாசி இருக்கா? எழுந்து சென்று தலை சீவி கொள்ளும் சுவர் கண்ணாடிக்கு பின்புறம் செருகி வைத்திருந்த கடிதத்தை கொண்டு வந்து தர, அதில் அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கத்துடன் ரோஹிணி எழுதியது. என் உணர்ச்சிகளை நீயும் மாமாவும் தயவு செய்து நிதானமாக யோசித்து பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு மாமாவை பிடிக்கவில்லை என்று உன்னிடம் 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் நீ அதை லட்சியம் செய்யாமல் அவருக்குத்தான் என்னை கட்டி வைப்பேன் என்று அடம் பிடித்தாய். நான் பரணி என்பவரை காதலிப்பதாக மாமாவிடம் மனம் விட்டு பேசியதற்கு அவர் கொடுத்த தண்டனை என் தொடையில் சூடு. அது மனதிலும் விழுந்த சூடு. அம்மா, அந்த மாமா என்னும் மிருகத்துடன் வாழவே கூடாது என்று அழுத்தமாக மனதில் பதிவு செய்து கொண்டேன். என்னை நேசிக்கும் பரணியிடம் மனம் விட்டு பேசினேன். ரகசியமாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன். சம்மதித்தார். அதனால் வீட்டை விட்டு போகிறேன். எங்கள் திருமணம் முடிந்ததும் கண்காணாமல் எங்கேயாவது போய் தலைமறைவான வாழ்க்கை வாழப்போவதில்லை. 1 வாரத்திற்கு பிறகு திரும்பி வந்து விடுவேன், பரணியின் மனைவியாக. அப்போது மனம் இருந்தால் மாமாவை வாழ்த்தச் சொல்லுங்கள். இப்படிக்கு ரோஹிணி. மாமாங்கிறது யாரு என்றான் பரத்.
என் தம்பி புவனேஸ்வரன் டாக்ஸி ஓட்டுறான். நல்லவன் தான், கொஞ்சம் முரடன். என் புருஷன் போய் 10 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த 10 வருஷமா என் குடும்பத்துக்கு படியளக்கிறவன் அவன்தான். இவளுக்கு டிவியில நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுத்தவன் அவன்தான். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுல என்னங்க தப்பு? இவ எவனையோ காதலிக்கிறேன்னு சொன்னா, நானும் கண்டிச்சேன், என் தம்பியும் கண்டிச்சான். இப்படி 2 பேரையும் ஏமாத்திட்டு போயிட்டா. உங்க தம்பி எங்க இப்போ? இந்த லெட்டரை நான் பார்த்துட்டு நேத்து அதிகாலையில அவனை எழுப்பி விவரம் சொன்னேன். துடிச்சு போயிட்டான். என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லையா, ரோஷம் வராதா? அந்த சண்டாளி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வர்றேன். நான் போறப்ப அவளுக்கு கல்யாணம் மட்டும் ஆகியிருந்தா உன் பொண்ணை பொணமாதான் இந்த வீட்டுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனவன் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வீடு திரும்பல. எனக்கு என் பொண்ணு மேல ஆத்திரம் இருந்தது. ஆனா இவன் கொன்னுடுவேன்னு கத்திட்டு போனப்புறம் எனக்கு கலவரமாயிடுச்சு. அவளுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா திரும்பி வரணுமேன்னு சாமிய வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணை நீங்க பார்த்தேன்னு சொன்னதே எனக்கு வயத்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. புவனேஸ்வரன் இருக்கிற நிலைமைய பார்த்தா அவ கொஞ்ச நாளைக்கு வீட்டு பக்கம் வராம இருக்கிறது தான் நல்லது. நீங்க எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றாள் ஆர்வமாக. பரத் அதற்கு மேல் மறைக்க விரும்பாமல், அம்மா, உங்க பொண்ணுக்கு அவ விரும்பின காதலன் பரணியோட கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா உங்க மனசை திடப்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் அவளை யாரோ கொலை செய்துட்டாங்க. நாங்க ரோஹிணிய பிணமாத்தான் பார்த்தோம் என்றான் நிதானமாக. என்னது? அந்த அம்மா தன் நெஞ்சை பிடித்து கொண்டு சுவரோடு சரிந்து அப்படியே கீழே அமர்ந்தாள். பாவி பய, சொன்ன மாதிரியே செய்துட்டானா? ஐயோ, நிஜமாவா? ரோஹிணி செத்துட்டாளா? என் மக செத்துட்டாளா? லேசான கேவலுடன் துவங்கி பெரிதாக அழத் துவங்கினாள் அவள். 1/4 மணி நேரத்திற்கு அவளை அழுவதற்கு அனுமதித்தான் பரத். சுசீலா சமையல் அறைக்குள் பால் தேடி ஒரு காபி போட்டு எடுத்து வந்து அவள் அருகில் அமர்ந்து நீட்டினாள். ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி, நடந்து முடிஞ்சது இனி எக்காரணத்தை கொண்டு மாறப்போறதில்ல. இனிமே என்ன நடக்கணும்னு தான் யோசிக்கணும். கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு பதில் சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணோட கதி புரியுது. அந்த பையன் பரணி உயிரோட இருக்கானா இல்ல அவனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சான்னு இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க பொண்ணு காதலிச்ச அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றான் பரத். எனக்கு தெரியாதுங்க. புவனேஸ்வரன் அவளை அடிச்சு விசாரிச்சான். ஒரு பணக்கார வீட்டு பையனை லவ் பண்றாளாம். அவன் என்கிட்ட சொன்னான். அவ எழுதி வச்சுட்டு போன லெட்டர்ல படிச்சுதான் அந்த பையன் பேரு பரணின்னு எனக்கு தெரியும். அவன் பேரு பரணின்னு எங்களுக்கு தெரியும். அவனும் உங்க பொண்ணும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ கூட எங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த பரணியோட விலாசம் கண்டுபிடிச்சாகணும். இதோ பாருங்க, இவன் தான் பரணி. இவனை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பரத் எக்ஸிபிஷனில் பெற்ற போட்டோவை காட்டினான். பார்த்ததில்லை என்பதற்கு அவள் தலையசைத்தாள். உங்க பொண்ணு இந்த பையனை காதலிச்ச விஷயம் உங்களையும் உங்க தம்பியையும் தவிர வேற யாருக்கு தெரியும்? யார விசாரிச்சா பரணி பத்தி விவரமா தெரிஞ்சுக்க முடியும்? ரோஹிணி கூட நாடகத்துல நடிக்கிற பொண்ணு திவ்யான்னு ஒண்ணு இதே தெருவுல இருக்கு. 2 பேரும் சேர்ந்து போவாங்க வருவாங்க. அவளுக்கு இவளோட காதல் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். வெரி குட். திவ்யா வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அவள் சொன்ன இடக்குறிப்புகளை மனதில் பதித்து கொண்டான். நாங்க புறப்படுறோம். உங்க பொண்ணோட டெட் பாடி ஹோசூர் ஆஸ்பத்திரியில இருக்கு. அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். போலீஸ் வரும், விசாரிப்பாங்க. பதில் சொல்லுங்க. உங்க தம்பி வந்தா வீட்லயே பேச்சு கொடுத்து மடக்கி வைங்க. தேவைப்பட்டா நாங்க மறுபடி வருவோம் என்று புறப்பட்டான் பரத். வீட்டை விட்டு வந்த பின் அருகாமை தொலைபேசிக்குள் சென்று அஜயை தொடர்பு கொண்டான். ரோஹிணி போட்டோவை டிவியில ஒளிபரப்பலாம்னு ஒரு யோசனை செஞ்சீங்களே, டிவி ஸ்டேஷன்ல ஒளிபரப்பாமலேயே உங்களுக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கும். ரோஹிணி ஒரு டிவி நாடக நடிகை. அவ அட்ரஸ் கண்டுபிடிச்சோம், குறிச்சுக்கங்க என்று விபரம் சொன்னான். பரணி பற்றி விசாரித்து விட்டு மீண்டும் தொடர்பு கொள்வதாக தெரிவித்தான். வீட்டுல மஃப்டியால் போட்டு மாமாவை பிடிங்க என்றான். ரோஹிணி அம்மா சொன்ன படுதா கட்டின பெட்டிக்கடை, சாக்கடை வாய்க்கால் ஓடும் சந்து, பச்சை கலர் கேட் போட்ட வீடு போன்ற அடையாளங்களை சரிபார்த்தபடி நடந்தே திவ்யாவின் வீட்டிற்கு வந்தபோது, திவ்யா இல்லையே, டான்ஸ் கத்துக்கிறா, டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா, மாடர்ன் டான்ஸ். 4 விஷயம் கத்துக்கிட்டாதானே சினிமா டிராமாவுக்கு வசதி. நீங்க சினிமா கம்பெனிங்களா என்றாள் திவ்யாவின் விசாலமான அம்மா. ஆமாங்க என்றான் பரத். ஒரு கன்னட படம், ஹீரோயினுக்கு 3 தோழிங்க, 2 தோழிங்க ரெடி. ஒரு தோழிக்கு உங்க அட்ரஸ் கொடுத்து திவ்யாவை புக் பண்ணிடுங்கன்னாரு டைரக்டர். நாளைக்கு நைட் அவுட்டோர் ஷூட்டிங்குக்கு மைசூர் புறப்பட்டாகணும். எத்தனை நாள் வேலை இருக்கும்? 15 நாள். 1 வாரம் அவுட்டோர், 1 வாரம் இங்கேயே. தொகை சொல்லுங்க, அட்வான்ஸ் கொடுங்க. நாளைக்கு ராத்திரி கம்பெனி வண்டி எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லுங்க. துணிமணி எடுத்து வச்சுக்கிட்டு பாப்பாவை நான் ரெடியா இருக்க சொல்றேன். நானும் கூட வருவேன், தனியா அனுப்புறதில்ல. அதெல்லாம் நல்ல பாலிசி தான். ஆனா நாங்க திவ்யாவை நேர்ல பார்த்து பேசிட்டு அட்வான்ஸ் கொடுக்க சொல்லி உத்தரவு. எதுக்கு? என்கிட்ட பேசுனா போதும். அதுக்கு இல்ல,
பொண்ணுக்கு இன்னைக்கு மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? திடுதிப்புன்னு மூஞ்சி பூரா பரு வந்து சில பொண்ணுங்க கோரமாயிடுறாங்க. திடீர்னு சிலருக்கு மீசை முளைச்சிடுது, குண்டாயிடுறாங்க. இதை போய் ஏயா கூட்டிக்கிட்டு வந்தேன்னு நாளைக்கு டைரக்டர் என்னத்தானே சத்தம் போடுவாரு. அதனால டான்ஸ் கிளாஸ் எங்கன்னு சொல்லுங்க. நாங்க அங்க போய் திவ்யாவை பார்த்துட்டு மறுபடி இங்க வந்து உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்துடுறோம். திவ்யாவின் அம்மா சற்றே ஏமாற்றத்துடன் சம்மதித்து டான்ஸ் கிளாஸ் நடக்கும் இட விலாசத்தை குறித்து கொடுத்தாள். அவ்விடத்திற்கு வந்தபோது அந்த பங்களாவில் நாய் குரைத்தது. வாட்ச்மேன் இருந்தான். உள்ளே மேற்கத்திய சங்கீதம் விட்டு விட்டு ஒலித்து கொண்டிருந்தது. வாட்ச்மேனிடம் விபரம் சொல்லி அனுப்பிவிட்டு போர்டிகோவில் கிடந்த மூங்கில் நாற்காலிகளில் அமர்ந்து காத்திருந்தார்கள். உடலோடு ஒட்டிய ட்ராக் சூட் போன்ற ஒரு உடையில் வியர்வை வழிய திவ்யா வந்தாள். உயரம், மீனவனுக்கு பிடித்த கண்கள். மிஸ் திவ்யா, வாங்க, இப்படி உட்காருங்க. உங்களோட அசத்தலான ஸ்ட்ரக்சரை பத்தி பாராட்டி சொல்ல சந்தர்ப்பம் இல்ல. இந்த போட்டோவை பாருங்க. இதுல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க. வாங்கி பார்த்து விட்டு நிமிர்ந்து பார்த்து, என் ஃப்ரெண்டு ரோஹிணி என்றால் இயல்பாக. கூட இருக்கிறது பரணி, அவளோட லவ்வர். பரணியை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்பாடா, அவர் வீட்டு அட்ரஸ் வேணும், சொல்லுங்க. அட்ரஸ் தெரியாது, ஆனா வீட்டை காட்ட தெரியும். இதுதான் அவரோட வீடுன்னு ஒரு தடவை ஆட்டோல போனப்ப ரோஹிணி காமிச்சிருக்கா. மல்லேஸ்வரத்துல இருக்கு பரணியோட வீடு. கொஞ்சம் வேற ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களோட வந்து அந்த வீட்டை காட்ட முடியுமா ப்ளீஸ், நாங்க என்று துவங்கி சுருக்கமாக அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகு சம்மதித்தாள். கார்ல போறப்போ உங்க அழகான நெஞ்சம் துடிக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்றேன் என்றான் பரத். அத்தியாயம் 9. மல்லேஸ்வரத்தில் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் தாண்டி கொஞ்ச தூரத்தில் ஒரு கிளை தொகுப்பு. அதோ அந்த பங்களாதான் என்றாள் திவ்யா. நீங்க கார்ல ஏறுங்க, நாங்க 2 பேரும் உள்ள போய் பேசிட்டு வர்றோம். வந்ததும் உங்களை மறுபடி டான்ஸ் கிளாஸ்ல டிராப் பண்றேன். வழியில 3 பேருமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என்றான் பரத். காரை 4 பங்களா முன்பாகவே நிறுத்தி இறங்கினான். சுசீலா தன் கைப்பையை எடுத்துக்கொண்டாள். பங்களா கிட்டே வந்து பார்த்தபோது மிக பெரிதாக தெரிந்தது. புயல் வெள்ள காலங்களில் பாதி பெங்களூருக்கு உள்ளே அடைக்கலம் தர முடியும் போலிருந்தது. காம்பவுண்டிலிருந்து போதுமான இடைவெளி விட்டு அந்த இடைவெளியில் புல்தரையும் பவுண்டனும் விட்டு, என்ன வேணும் என்றான் வாட்ச்மேன் கன்னடத்தில். மிஸ்டர் பரணியோட ஃப்ரெண்டு நாங்க. பரணி சார் ஊர்ல இல்ல. தெரியும், பரணி சார் ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை சொல்லிட்டு போக வந்தோம். யார்கிட்ட சொல்லணும்? ஐயா கிட்டையா, மேடத்துக்கிட்டையா? நீங்க போறப்ப வீட்ல யார் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு பரணி. இப்ப வீட்ல யார் இருக்காங்க? மேடம் மட்டும்தான் இருக்காங்க. ஐயா கிளப்புக்கு போயிருக்காரு. சரி, மேடத்தையே பார்த்துடுறோம். உங்க பேரு? பரத் சுசீலான்னு சொல்லுங்க. மெட்ராஸ்னு சொல்லுங்க. வாட்ச்மேன் கேட் அருகில் இருந்து இன்டர்காமில் உள்ளே பேசிவிட்டு வந்து பங்களாவின் வரவேற்பு ஹாலில் அமர செய்தான். வருவாங்க என்று விட்டு சென்று விட்டான். போர்டிகோவில் நின்ற 4-5 கார்களில் நீல நிற அம்பாசிடர் இருக்கிறதா என்று பார்த்தான் பரத். இல்லை. அந்த ஹாலில் மென்மையான வாசனை இருந்தது. விலை உயர்ந்த சோஃபாக்கள், பொய்க்கூரையிலிருந்து ரகசியமாக வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. சுசி, இவ்வளவு பெரிய பங்களாவில் மருமகளா குடித்தனம் பண்ண வேண்டிய பொண்ணு ரோஹிணி அனாதை போன மாதிரி கிடந்தா. பரணி எங்கன்னு புரியல. ஹலோ பரத் என்ற பரிச்சயமான பெண் குரல் கேட்டு திரும்பிய பரத் திகைத்தான். சந்தன நிற சேலையில் சாந்தினி நின்று கொண்டிருந்தாள். அருவிக்கு அழைத்துச் சென்ற சாந்தினி. இது இது உங்க வீடா? என்ன பரத் இது? கரெக்டா தேடி வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு அப்புறமும் சந்தேகத்தோட கேக்குறீங்க? என் சொந்த வீடு தான் இது. டாடி கிளப்புக்கு போயிருக்கார் என்று எதிர் சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்ட சாந்தினி, என்ன சாப்பிட்றீங்க என்றாள். அது இருக்கட்டும், பரணிங்கிறது என் அண்ணன். ஏன், அவர் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்றேன். இப்ப எங்க அவரு? இப்ப எந்த ஊர்ல தெரு பொறுக்கிக்கிட்டு இருக்கானோ? என்னடா இது, சொந்த அண்ணனை பத்தி இப்படி மட்டமா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? அது ஒரு உருப்படாத தருதலை. பரத்திற்கு அதிர்ச்சி இன்னும் விலகாமல் இருந்தது. தருதலைன்னா எப்படி? ஒரு தருதலை என்னென்ன செய்வானோ அத்தனையும் எங்க அண்ணன் செய்வான். பணத்திமிர். அப்பா அவனை சரியா வளர்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கையும் சரியில்லை. தண்ணி அடிப்பான், ஊர் சுத்துவான், எங்க போறான்னு தெரியாது, எப்போ வருவான்னு தெரியாது. 4 நாள் கழிச்சு வருவான், 1 வாரம் கழிச்சு வருவான். உங்க அப்பா கண்டிக்கிறது இல்லையா? அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்போவோ கடந்தாச்சு. 6 மாசம் முன்னாடி ஒரு தடவை அப்பாவுக்கும் அவனுக்கும் பெரிய தகராறு. திடீர்னு அப்பாவை அடிக்கிறதுக்கே கையை ஓங்கிட்டான் அந்த ராஸ்கல். எங்க அப்பாவுக்கு அவன் மேல இருந்த பாசம் பிடிப்பு எல்லாம் விட்டு போச்சு. போன வாரம் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. அப்போ அவர் உங்க பையனை பத்தி ஒரு செய்தி சொல்லணும்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கு என் அப்பா, யாராச்சும் என்கிட்ட என் பையனை பத்தி ஏதாவது செய்தி சொல்றதா இருந்தா அவன் செத்துட்டான்னு ஒரு செய்தி மட்டும் சொல்லுங்க. அவன் சம்பந்தமா நான் சந்தோஷப்படுற ஒரு செய்தி அந்த செய்தியா தான் இருக்கும்னு சொன்னாரு.
அப்படின்னா எங்க அப்பாவோட மனசு எவ்வளவு தூரம் நொந்து போயிருக்கும்னு பார்த்துக்கங்க. பரத், சுசீலா ஒரு முறை தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். என்ன பார்க்க வந்துட்டு எங்க அண்ணனை பத்தியே விசாரிக்கிறீங்களே? நாங்க உங்களை பார்க்க வரலங்க, உங்க அண்ணனை பார்க்க வந்தோம். என்னாச்சு, உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தரலையா? இல்ல உங்களுக்கு வேண்டிய பொண்ணு யாராச்சும் இவனால கர்ப்பமா இருக்காங்களா? ஏன் கேட்டேன்னா, அண்ணனை தேடி வர்றவங்க பொதுவா இந்த காரணங்களோட தான் வருவாங்க. அப்படியா? சரி, உங்க அண்ணன் பரணி யாரையாச்சும் காதலிச்சிருக்கானா? நித்திய காதல் இல்ல, நான் நிரந்தர காதலை கேட்குறேன். கொஞ்சம் இருங்க, வர்றேன். சாந்தினி எழுந்து மாடிப்படிகள் ஏறி மேலே சென்று திரும்பி வந்தபோது அவள் கையில் ஒரு கற்றை கடிதங்கள் இருந்தன. இதெல்லாம் கோகிலா, வாணி, மணிமாலான்னு 3 பொண்ணுங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் எழுதின லவ் லெட்டர்ஸ். 3 பேருமே அவனால பாதிக்கப்பட்டவங்க. நிஜமா நம்மளை லவ் பண்றான்னு நம்பி தன்னையே கொடுத்து ஏமாந்தவங்க. இதுல ஒருத்தி தூக்கு மாட்டி செத்து போயிட்டா. 2 பேருக்கு எங்க அப்பா அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்தாரு. 3 விவகாரத்தையும் போலீஸுக்கு போனா தன்னோட மானம் போயிடுமேன்னு எக்கச்சக்கமா பணம் கொடுத்து சரி கட்டினாரு. அந்த கடிதங்களில் சிலவற்றை புரட்டி படிக்க பரத், இந்த பொண்ணுங்க லிஸ்ட்ல ரோஹிணின்னு ஒரு அப்பாவி பொண்ணையும் சேர்த்தாகணும் சாந்தினி. ரோஹிணியா? அது யாரு? எத்தனை மாசம் அவளுக்கு? அவ செத்து 2 நாளாச்சுங்க. நீங்க அழைச்சி போனீங்களே அருவி, அங்கதான் அவ உடம்ப பார்த்தோம் என்று துவங்கி முழு கதையையும் சொன்னான் பரத். சபாஷ் என்றாள் சாந்தினி. பரணி இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியம் கொலை, அதையும் செஞ்சுட்டானா? அதான் ஐயா 2 நாளா தலைமறைவா இருக்காரா? இது பெரிய மேட்டர். நான் அப்பாவை உடனே வர சொல்றேன், அவர்கிட்ட பேசுங்க. ஆனா இந்த தடவை அவர் காசு கொடுத்து சரி கட்ட மாட்டாரு. போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டு போனா போகட்டும்னு விட்டுடுவாரு. ஆயுள் தண்டனை கொடுத்தா வருத்தப்படுவாரு, தூக்கு தண்டனை கொடுத்தா சந்தோஷப்படுவாரு. சாந்தினி டெலிபோனை எடுத்து மடியில் வைத்து கிளப் நம்பரை முயல துவங்கினாள். அத்தியாயம் 10. தொழிலதிபர் கண்ணன் பை புகைத்தபடி அமர்ந்திருந்தார். எதிரில் சாந்தினி, பரத், சுசீலா தவிர டெபுட்டி கமிஷனர் அஜயும் உட்கார்ந்திருந்தார். பரத் போன் செய்து வரவழைத்திருந்தான். ரோஹிணிய கல்யாணம் செய்துக்கிறதா நம்பிக்கை கொடுத்து தன்னோட அழைச்சிட்டு போய் பத்தினிப்பட்டு கோயில்ல தாலி கட்டி அவளை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கொலை செஞ்சு அருவியில தள்ளி விட்டுட்டு உங்க பையன் பரணி தலைமறைவா இருக்கான்னு நாங்க யூகிக்கலாமா சார் என்றார் அஜய். அவன் இதுவும் செய்வான், எதுவும் செய்வான். அவனை பத்தி எனக்கு தெரியும். பிடிவாதக்காரன், யாரு பேச்சுக்கும் கட்டுப்படாதவன். பெண்களோட வாழ்க்கையில விளையாடுறது அவனுக்கு புதுசு இல்ல என்றார் கண்ணன். உங்க வீட்டுக்கு பரணி திரும்பி வந்தா எங்ககிட்ட ஒப்படைப்பீங்களா? கண்டிப்பா. அவன் எங்க சுத்தினாலும் கையில இருக்கிற காசு தீர்ந்ததும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவான். என் வீட்டிலேயே போலீஸ் ஆபீசர்களை பதுங்கி இருக்க சொல்லுங்க. அவன் எப்போ வந்தாலும் பிடிச்சுக்கிட்டு போங்க. என்ன கேட்டா அவனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு விசாரணை எதுவுமே தேவையில்லை. கேள்வி கேட்காம அந்த நாயை சுட்டு தள்ளலாம். அந்த காரியத்தை நானே எப்பவோ செய்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய பெரிய கடமை ஒன்று பாக்கி இருக்கிறதால என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன் என்று வெறுப்புடன் பேசினார் கண்ணன். இவ்வளவு தூரம் வெறுத்து பேசுறீங்களே, என்னதான் இருந்தாலும் பரணி உங்க பையன் இல்லையா? அவர் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பாசம் இல்லையா என்றான் பரத். இருந்தது சார், எக்கச்சக்கமா இருந்தது. எல்லாத்தையும் அவனோட செய்கைகளால குழி தோண்டி புதைச்சிட்டான். விளக்க முடியாது. அவனால நான் பட்ட வேதனைகளையும் அவமானங்களையும் அனுபவிச்சாதான் தெரியும். அஜய் அடுத்து என்ன என்பது போல பரத் முகத்தை பார்த்தார். பரணி எடுத்துக்கிட்டு போயிருக்கிற அம்பாசிடர் காரோட நம்பரை வாங்கிக்கலாம். பரணியோட போட்டோ, அவர் கைரேகை படிஞ்ச ஏதாவது புத்தகம், பொருள் ஒன்று வாங்கிக்கலாம். அவர் சொல்ற மாதிரி இந்த பங்களால போலீஸ்காரங்களை மஃப்டியில போட்டுடுங்க, புறப்படலாம். பரத் எழுந்து கொண்டான். இன்ஃபேக்ட் என் பையனோட பேசுறத நிறுத்தி 3 மாசமாச்சு சார். நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருந்த அத்தனை கௌரவத்தையும் அழிச்சு குட்டிச்சுவர் ஆக்கினான் அவன். மேன்மேலும் அவர் தன் பையனை பற்றி ஆதங்கத்துடன் சொல்லிக்கொண்டே இருக்க கார் நம்பரையும் கைரேகைப்பட்ட பரணியின் அறையில் இருந்த புத்தகம் ஒன்றையும் சாந்தினியிடம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். ரோஹிணியோட வீட்லையும் ஆளுங்களை போட்டிருக்கேன். டாக்ஸி நம்பர் கேட்டு டிராஃபிக்ல சொல்லி பிடிக்க சொல்லியிருக்கேன். புவனேஸ்வரன் யூஸ் பண்ற கிளாஸ் டம்ளர் அவங்க வீட்ல இருந்து வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பிடலாம். உங்க சூட்கேஸ்கள்ல எடுத்த கைரேகையோட ஒத்து போகுதான்னு பார்க்கலாம். டாக்ஸி நம்பர், கார் நம்பர் இப்போ கிடைச்சிருக்கிறதால புவனேஸ்வரனையும் பரணியையும் நாளைக்குள்ள பிடிச்சிடலாம்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பரத் என்றார் அஜய். ஒரு ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே என்றான் பரத். அந்த ஹோட்டலின் ரெஸ்டாரண்டில் பரத், சுசீலா, அஜய் மூவரும் அமர்ந்து கட்லெட், காஃபி என்று ஆர்டர் சொன்னார்கள். பரணியோட கேரக்டரை வச்சு பார்க்குறப்போ அவன் இந்த கொலையை செஞ்சிருக்கலாம்னு தான் தோணுது என்றாள் சுசீலா. இரு சுசி, அவசரப்படாத. அவன் அயோக்கியன், முரடன், பிடிவாதக்காரன், பெண்கள் விஷயத்தில் மோசமானவன்.
சில பொண்ணுங்களை காதலிக்கிறதா நடிச்சு அவங்க வாழ்க்கையையே ஏப்பம் விட்டவன், அப்பாவுக்கு அடங்காதவன். சரி, இந்த ரோஹிணியையும் காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளை அடைய நினைச்சான்னு வச்சுக்கலாம். எதுக்காக மெனக்கெட்டு கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் தாலி கட்டணும்? என்கிட்ட பதில் இருக்கு பரத் என்றாள் சுசீலா. ரோஹிணி அவன் சந்திச்ச மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்ல. அவளை அவனால சுலபமா மடக்கிட முடியல. எனக்கு தாலி கட்டுங்க, அப்பத்தான் என்ன தொடலாம்னு அவ தீர்மானமா இருந்திருக்கலாம். இவ வழியிலேயே மடக்கிறதுக்கு திட்டம் யோசிச்சிருக்கலாம் அவன். அந்த சமயத்துல அவளே தன்னை தன் அம்மா மாமனுக்கு கட்டி வைக்க முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லி ரகசியமா கல்யாணம் செய்துக்கலாம்னு சொன்னப்ப தன் ஐடியாவை செயல்படுத்த தீர்மானிச்சிருக்கலாம். கோவில்ல தாலி கட்டினதும் இப்ப என்ன நம்புறியான்னு பரணி கேட்டதா குருக்கள் சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன அர்த்தம்? அவனோட கொஞ்சம் அவநம்பிக்கையோடவே பழகி இருக்கா அவ. ரைட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ரோஹிணியோட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சது எத்தனை மணிக்கு சார் என்றான் பரத். காலையில 6ல இருந்து 6:30 மணிக்குள்ள என்றார் அஜய். குருக்கள் அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சப்போ 5:30 மணின்னு சொன்னாரு. நடுவுல இருக்கிற 1 மணி நேரத்துக்குள்ள பரணி அவளை அனுபவிச்சுட்டு கொலையும் செய்துட்டானா? ஒய் நாட்? குருக்கள் என்ன சொன்னாரு? அவங்க கோயிலை விட்டு புறப்பட்டப்போ மழைன்னு சொன்னாரு. 5:30 மணிக்கு இன்னும் இருட்டு கூட விலகலன்னு சொன்னாரு. பரணி எடுத்துட்டு போயிருந்த கார் அம்பாசிடர் கார். வாய்ப்பு, வசதி, சூழ்நிலை, உரிமை இது எல்லாமும் இருந்திருக்கு. அவன் காருக்குள்ளேயே இவளை அடைஞ்சிருக்கலாம் பரத் என்றாள் சுசீலா. மறுபடி நாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு சுசி. இறந்த ரோஹிணிய சோதிச்சு பார்த்து அவ சாகிறதுக்கு முன்னாடி உறவு கொள்ள படலன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இடிக்குதோ என்றாள் சுசீலா. பரத், அப்படின்னா ரோஹிணிய அவளோட மாமா புவனேஸ்வரன் கொலை செய்திருக்கத்தான் அதிகமான சான்ஸ் இருக்கு என்றார் அஜய். அப்படின்னா பரணி எங்கே? கல்யாணம் செய்துக்கிட்டு கோயிலை விட்டு வந்ததும் அவன் என்ன செஞ்சான்? இந்த கேஸ்ல புவனேஸ்வரன் குற்றவாளியானா அவன் ரோஹிணிய மட்டும் கொல்லல, பரணியையும் சேர்த்து கொலை செஞ்சிருக்கணும். அருவியில நமக்கு ஒரு பாடி கிடைச்சது, ஒரு பாடி கிடைக்கல என்றான் பரத். அப்போ பரணி எடுத்துக்கிட்டு போன கார்? புவனேஸ்வரன் ஒரு டாக்ஸி டிரைவர். அந்த காரை எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்க முடியாதா? சரி, நம்ம ரூம்ல வந்து எதையோ தேடினது யாரு? யார் குற்றவாளியோ அவன். எதை தேடினா? குற்றம் சம்பந்தப்பட்ட தடயத்தை. நோ, தடயம் தேடி அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறவன் அருவிக்கு பக்கத்துல ரோஹிணியோட கைப்பைய நமக்கு லட்டு கிடைக்கிற மாதிரி அப்படியே போட்டுட்டு போயிருப்பானா பரத்? இது அருமையான கேள்வி என்றார் அஜய். நமக்குள்ள மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா கேஸ் தீர்ந்துடுமா? போங்க சார், பரணியையும் புவனேஸ்வரனையும் உடனடியா பிடிக்கிற வேலையை பாருங்க என்று சிரித்தான் பரத். யாராவது ஒருத்தர் கிடைச்சிட்டாலும் உண்மை தெளிவாகிடும் என்று எழுந்து வாஷ் பேசினுக்கு நடந்தார் அஜய். அவருக்கு குட் நைட் சொல்லி ஹோட்டலுக்கு வந்து காரை பார்க் செய்துவிட்டு பரத் சுசீலா ரிசப்ஷனை கடந்தபோது, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றால் ரிசப்ஷனிஸ்ட். உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் ஃபோன் செஞ்சாரு. யாரு? தன் பேர் சொல்ல மாட்டேன்னுட்டாரு. நீங்க ரூமுக்கு வந்தாச்சான்னு கேட்டுட்டு வரலன்னதும் உடனே வச்சிடுறாரு என்றாள். மறுபடி ஃபோன் வந்தா கனெக்ஷன் கொடுங்க, இனிமே நான் ரூம்ல தான் இருப்பேன் என்றான். யார் பரத்? கதையில புது திருப்பம் கொடுக்க போறவரா இருக்கலாம் என்று சிரித்தான் பரத். அவர்கள் அறைக்குள் வந்து உடைகள் மாற்றிக்கொண்ட பின் போன் அடித்தது. எடுத்தான். அவர்தான் பேசுறாரு, கனெக்ஷன் தர்றேன், பேசுங்க சார் என்றாள் ரிசப்ஷனிஸ்ட். கொடுங்க. ஹலோ என்றது அடர்த்தியான குரல். ஹலோ, யார் வேணும்? பரத் தானே பேசுறது? ஆமா, நான் ஒரு வியாபாரி, உங்களோட வியாபாரம் பேசத்தான் ஃபோன் செஞ்சேன். வியாபாரமா? நான் வியாபாரி இல்லையே. பரத், நடிக்க வேணாம். நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். புதையல் கிடைச்சா அந்த புதையலை பத்தி யார் யாருக்கு தெரியுதோ அத்தனை பேரும் பங்கு போட்டுக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் நல்லது. சரி, என்ன புதையல்? யார் பங்கு போட்டுக்கணும்? நீங்க புதையலை அடைஞ்சவர், நான் புதையலை தவற விட்டவன். நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்கிறது தானே முறை. எல்லாம் புரியுதுங்க. புதையல்னு நீங்க எதை சொல்றீங்கன்னு மட்டும்தான் எனக்கு புரியல. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது பரத். நீங்க பேசுறதுல 1 மில்லிகிராம் கூட எனக்கு புரியல. அப்போ எந்த பின்விளைவுகளையும் சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா சார்? யோ, பேசுனா புரியற மாதிரி பேசு. இந்த மாதிரி புதிர் வேணாம். என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்ற? எதை பங்கு போடலான்னு சொல்ற? ரைட்டு, உனக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கிறேன் என்றதும் தொடர்பு அருந்து போனது. பரத் சுசீலாவிடம் சம்பாஷணையை விவரிக்க, என்ன பரத் இது, இந்த கேஸ்ல ரொம்ப தான் தலை சுத்துது என்றாள். பரத் அஜய்க்கு ஃபோன் செய்தான். தனக்கு வந்த ஃபோன் கால் பற்றி விசாரித்தான். ஹோட்டலுக்கு வர்ற ஃபோன் எல்லாத்தையும் கண்காணிக்க சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நான் விசாரிக்கிறேன், நீங்க ஃபோனை வச்சிடுங்க, நான் மறுபடி கூப்பிடுவேன் என்றார் அஜய். சுசி, அவன் யாரு? எதை புதையல்னு சொல்றான்? புரியலையே பரத். ஆனா ஒன்று நிச்சயம். என்ன? நம்ம ரூமுக்குள்ள வந்து தேடிட்டு போனவனும் இப்போ ஃபோன்ல பேசினவனும் ஒரே ஆள் தான்.
அவனுக்கு சேர வேண்டிய ஏதோ ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குன்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறான் பரத். ஏகப்பட்ட குழப்பம். எதிரி யாருன்னே புரியல. அவன் நோக்கம் என்னன்னு புரியல. ஆனா நம்மளை தொடர்ந்து கண்காணிக்கிறான். ஒரு பொருள் மதிப்பான பொருளா இருக்கணும், அது நம்ம கிட்ட இருக்கிறதா நினைக்கிறான். என்ன அது? நமக்கும் தெரியாம நம்ம கிட்ட அப்படி ஏதாச்சும் புதையல் கிடைச்சதா என்ன? இல்லையே பரத், நாம பார்த்தது பொணத்தை. ஹேய் என்றாள் சுசீலா. என்ன, ரோஹிணியோட ஹேண்ட்பேக் நம்ம கைக்கு கிடைச்சதா இல்லையா? ஆமா, அதை ஆராய்ச்சி பண்ணி தானே கோயில் விலாசம் பார்த்து குருக்களை விசாரிச்சு அப்புறம் ஸ்டேஷன் போனோம். கரெக்டு. அந்த ஹேண்ட்பேக்கில் மதிப்பான ஒரு பொருள் எதுவும் இல்லையே. அதில் இருந்த அத்தனை சாமான்களையும் கவிழ்த்து பார்த்தோமே. புதையல்னு அவன் சொல்கிற அளவுக்கு அதில் என்ன இருந்துச்சு? அந்த ஹேண்ட்பேக்கில் நமக்கு தெரியாம ரகசிய பகுதி ஏதாவது இருந்திருக்கலாம். அதுக்குள்ள அவன் எதிர்பார்க்கிற அந்த புதையல் இருந்திருக்கலாம். உளராத. ஒரு டிவி நாடக நடிகையோட ஹேண்ட்பேக்கில் மதிப்பான பொருள் ஒன்று ரகசியமாக எப்படி வர முடியும்? சரி, அப்படியே இருந்தாலும் அந்த ஹேண்ட்பேக்கை தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டோமே. நம்மளை விடாமல் ஃபாலோ பண்ணி கண்காணிச்சவனுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. இன்னும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்பிதானே இங்கே வந்து தேடினா. சம்திங் இஸ் ராங். பிரச்சனையை நாம் ஒரே ஒரு கோணத்தில் பார்த்து வேற எதையோ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபோன் ஒலித்தது. அஜய் பேசினார். பரத், அந்த ஃபோன் பப்ளிக் பூத்துல இருந்து வந்திருக்கு பரத். அது ஒரு உபயோகமான தகவலா தெரியல. சார், பத்தினிப்பட்டு ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்ணி அங்கே நாங்கள் ஒப்படைச்சோமே ஒரு ஹேண்ட்பேக், அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதுக்கு அங்கே ஃபோன் செய்ய வேணாம் பரத். கிருஷ்ணகிரி டிஎஸ்பி தங்கவேல் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இங்கே பெங்களூர் வந்துட்டாரு மேற்கொண்டு விசாரிக்க. அதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கு. பார்க்க சொல்கிறேன். நிம்மதியாக தூங்குங்க. காலையில் ஏதாவது தெளிவு பிறக்கலாம். தெளிவு கிடக்கலன்னா கூட பரவாயில்ல. புதுசா குழப்பம் சேராம இருந்தா போதுங்கிற மாதிரி இருக்கு இப்போ என்றான் பரத். அத்தியாயம் 11. காலையில் பரத் எழுந்தபோது சுசீலா குளித்து ரெடியாகி பேங்க் ஆஃப் ஃபேட்டியா என்று எழுதின பனியன் ஜீன்ஸ் பேண்டில் குட் மார்னிங் சொன்னாள். என்ன சுசி, இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகிட்ட? சீக்கிரமா, மணி 8:30. நீங்க ரொம்ப அசந்து தூங்குனீங்க, தொந்தரவு பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். பரத் பிரஷில் பேஸ்ட் பிதுக்கிய போது ஃபோன். சுசீலா எடுத்து, அப்படியா, கங்க்ராச்சுலேஷன் சார். ரைட்டு, வர்றோம், கண்டிப்பா வர்றோம் என்று வைத்தார். சுசி, அஜய் என்ன சொல்றாரு? புவனேஸ்வரன் பரணி 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். புவனேஸ்வரனை நேத்து ராத்திரி 1 மணிக்கு பிடிச்சாங்களாம். சகட்டு மெனிக்கு அடிச்சு விசாரிச்சுட்டாங்களாம். தனக்கும் கொலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சாதிக்கிறானா. ரோஹிணியை தேடி மைசூர் வரைக்கும் போய் அலைஞ்சிட்டு வந்தேன்னு சொல்றானா. மேற்கொண்டு விசாரிக்கிறாங்களாம். ரைட்டு. பரணிய கண்டுபிடிச்சிட்டாங்களாம் காரை வச்சு. ஆனா அவனை விசாரிக்க முடியலன்னு புதிர் போடுறார் அஜய். நம்மள ரெடியா இருக்க சொன்னாரு. அரை மணி நேரத்துல அவர் இங்க வந்து நம்மள அழைச்சிக்கிட்டு போறாராம். எங்க? அத சொல்லல. உள்ள புதிர்கள் பத்தாதுன்னு இவர் வேற புதிர் போடுறாரா? சரி, வரட்டும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ டிஃபன் ஆர்டர் பண்ணி வை. பரத் குளித்து விட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்து காத்திருந்த சில நிமிடங்களில் அஜய் வந்து விட்டார். என்ன சார் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? கொலைகாரன் யாரு? குழப்பம் இன்னும் தொடருது பரத். 2 பேரும் கிடைச்சாச்சு. ஒருத்தன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இன்னொருத்தனை விசாரிக்கவே வாய்ப்பில்ல. புரியல. பரணியோட கார் சாரதா நர்சிங் ஹோம்ல நிக்கிறதா கண்டுபிடிச்சோம் பரத். சரி, அங்க இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஆக்சிஜன் கொடுத்து படுக்க வச்சிருக்காங்க. பரணி மண்டையில பெரிய அடி, ஏராளமான இரத்தப்போக்கான். 2 நாளா அபாய கட்டத்திலேயே இருக்கானா. இன்னும் கண் திறக்கல. டாக்டர்ஸ் முயற்சி பண்றாங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? அதை அவனே நினைவு தெளிஞ்சு சொன்னாதான் உண்டு. ஏன்னா அவனை கொண்டாந்து சபரின்னு யாரோ ஒருத்தர் முந்தா நாள் காலையில அட்மிட் பண்ணியிருந்தாரு. அவரோட விலாசம் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த விலாசத்துல நாங்க விசாரிச்சா அப்படி ஒரு விலாசமே இல்ல. பரணியை அட்மிட் பண்ண நபர் தன்னை அடையாளம் காட்டிக்க விரும்பல. அட்மிட் பண்ணிட்டு பரணியோட சொந்தக்காரங்களுக்கு செய்தி சொல்லிட்டு வந்துடுறேன்னு நைஸா நழுவிட்டாரு. அட்மிட் செய்யப்பட்ட நபர் பரணின்னோ இன்னார் மகன்னோ ஹாஸ்பிட்டல்ல யாருக்குமே தெரியல. ஆனா ஒரு உயிரை காப்பாத்துற கடமை உணர்ச்சியில அவங்க போராடுறாங்க. காரையும் ஹாஸ்பிட்டல்ல நிறுத்திட்டு போயிருக்கானா? ஆமா. எப்போ அட்மிட் ஆகியிருக்கான் பரணி? முந்தா நாள் காலையில 8 மணிக்கு. 5:30 மணிக்கு பத்தினிப்பட்டு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவன 8 மணிக்கு ரத்த காயத்தோட பெங்களூர்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அட்மிட் பண்ணவங்க தன்னை அடையாளம் காட்டிக்கல. எல்லாம் வினோதமா தான் இருக்குது என்றாள் சுசீலா. சுசி, இந்த கேஸ்ல ரோஹிணி கொலை தவிர வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது நமக்கு புரியல. கோயில்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜம். அதுக்கப்புறம் ரோஹிணி பிணமா கிடந்தது நிஜம். பரணி குத்தியுறும் கொலை உயிருமா இங்க அட்மிட் ஆனது நிஜம். இது அத்தனையையும் தொடர்பு படுத்துற மாதிரி ஒரு செமத்தியான சம்பவம் நடுவுல நடந்திருக்கு. அது என்ன என்றான் பரத். வாங்க, ஹாஸ்பிட்டல் போய் பரணி பிழைச்சிருந்தா அவனை விசாரிக்கலாம் என்றார் அஜய்.
மூவரும் சாரதா நர்சிங் ஹோம் வந்தார்கள். காரிடாரில் நடந்தபோது எதிர்பட்ட சீஃப் டாக்டர், நீங்க ராத்திரி விசாரிச்சிங்களே, அந்த பேஷண்ட் பரணிய நாங்க காப்பாத்திட்டோம். தலையில 32 தையல். இப்பதான் அவருக்கு நினைவு திரும்பிச்சு. ரொம்ப தொந்தரவு செய்யாம விசாரிங்க என்றார் அஜயிடம். தேங்க்யூ டாக்டர் என்று சொல்லிவிட்டு ஸ்பெஷல் வார்டுக்கு வந்தார்கள். கட்டிலில் பரணி படுத்திருந்தான். கண்களை திறந்து பார்த்து கொண்டிருந்தான். ஒரு கையில் சலைன் வாட்டரும் ஒரு கையில் ரத்தமும் ஏறிக்கொண்டிருந்தது. பாரதியாரின் முண்டாசு போல் முழு தலையையும் மறைத்து பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. மிஸ்டர் பரணி, நான் டெபுட்டி கமிஷனர் அஜய், இவர் பரத், இவங்க சுசீலா. 2 நாளா நாங்க உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் உங்க காதலி ரோஹிணியும் ஊரை விட்டு புறப்பட்டு போய் பத்தினிப்பட்டு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? உங்களை யார் தாக்கினாங்க? அவன் மெதுவான குரலில் பேசினான். என்ன பத்தி விடுங்க சார். என் ரோஹிணி எங்க இருக்கா? அவ பத்திரமா இருக்காளா? அந்த பாவிங்க அவளை எதுவும் செய்திடலையே என்றான். அஜய் ஏதோ புரிந்து கொண்டவர் போல, ஒண்ணுமில்லப்பா, ரோஹிணி பத்திரமா இருக்கா, வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்றார். சார், நிச்சயமா எங்க வீட்டுல புகார் கொடுத்துதான் என்ன நீங்க தேடி இருப்பீங்க. எங்க அப்பாவை விசாரிச்சிருப்பீங்களே. என்னை பத்தி நல்லதா ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரே. ஆமா, உன் அப்பாவும் உன் தங்கையும் உன்னை பத்தி ரொம்ப மோசமா சொன்னாங்க. அவங்க எதுவும் பொய் சொல்லல. அவங்க என்னை பத்தி எது சொல்லி இருந்தாலும் அத்தனையும் உண்மை. நான் ஒரு மனுஷ மிருகமா தான் இருந்தேன் 4 மாசம் முன்னாடி வரைக்கும். அதாவது நான் ரோஹிணிய சந்திக்காத வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் பொருட்டா மதிச்சதில்ல. ஆனா ரோஹிணி என்ன மாத்தினா, தன்னோட அன்பாலேயே மாத்தினா. நான் பொறுக்கி மோசமானவன்னு தெரிஞ்சும் என்ன மனசார நேசிச்சா. எனக்கு உண்மையான அன்பை அடையாளம் காட்டி என்ன மனுஷனா மாத்தினா. நான் என் போக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். ஆனா என் வீட்டுல என்னை யாரும் நம்ப தயாரா இல்ல. இந்த நிலைமையில நான் ரோஹிணிய கல்யாணம் செய்துக்க சம்மதம் கேட்டா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால நானும் ரோஹிணியும் ரகசியமா புறப்பட்டோம். பத்தினிப்பட்ட அம்மன் சக்தி வாய்ந்தது. அங்க வச்சு அவளுக்கு தாலி கட்டிட்டு நேரா சேலம் போய் 1 வாரம் இருந்துட்டு அப்புறமா பெங்களூர் திரும்புறதா திட்டம். நாங்க நினைச்சபடி அதிகாலையில கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்சு. கோயிலை விட்டு கார்ல நாங்க புறப்பட்டப்ப எங்க காரை வேற ஒரு கார் வந்து மறிச்சது. அதுல இருந்து கையில உருட்டுக்கட்டைகளோட 3 பேர் இறங்கி வந்தாங்க. என்னையும் ரோஹிணியையும் காரை விட்டு இறங்க சொன்னாங்க. ஏன் எதுக்குன்னே புரியாம நாங்க இறங்கினோம். நான் காரை விட்டு கீழே இறங்கினதுமே கட்டையால என் மண்டையில மடார் மடார்னு அடிச்சாங்க. ரத்தம் கொட்ட கொட்ட நான் அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் கண் முழிக்கிறேன். என்னை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ரோஹிணிக்கு அடி பலமா? மயக்கத்துல இருக்காளா? லேசான அடிதான். அவங்க யாரு, எதுக்காக உங்களை தாக்கினாங்க? சார், ரோஹிணிக்கு ஒரு தாய்மாமன் உண்டு, புவனேஸ்வரன்னு பேரு. அவன் ரோஹிணி தன்னைத்தான் கட்டிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டு இருந்தான். இவன் எழுதி வச்ச லெட்டர் பார்த்துட்டு எப்படியோ நாங்க போன இடம் தெரிஞ்சு ஆளுங்களை செட் பண்ணி அனுப்பி இருக்கணும். அவன் புவனேஸ்வரனை நாங்க பிடிச்சு விசாரிச்சிட்டோமே. அவன் உங்களை தேடி மைசூர் பக்கம் போயிட்டு வந்ததா சொல்றானே என்றார் அஜய். இருங்க சார், இந்த கேஸ்ல குழப்பம் எதுவும் இன்னும் விலகல. நான் கொஞ்சம் விசாரிக்கிறேன் என்ற பரத், மிஸ்டர் பரணி, கோயில்ல ரோஹிணி சிவப்பு பட்டுப்புடவை தானே கட்டியிருந்தாங்க? ஆமா. அப்புறம் அவங்க உடை மாத்தினாங்களா? ஆமா சார், நடுவுல ஒரு சின்ன விபத்தாயிடுச்சு. என்ன விபத்து? கோயிலை விட்டு புறப்பட்டப்போ மழை வந்துடுச்சு. அதனால நாங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ கோயில் வெளியில ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துல நாங்க நின்னோம். ரோஹிணி தீபத்தை கவனிக்கல. பட்டுப்புடவை முனையில நெருப்பு பிடிச்சு சட்டுன்னு சேலை பத்திக்கிடுச்சு. நான் அதை கவனிச்சு அவசரமா அவ உடம்புல இருந்து சேலைய உருவி போட்டுட்டேன். நல்ல வேலையா அவ உடம்புல தீக்காயம் எதுவும் இல்ல. ஆனா சேலை முழுக்க எரிஞ்சு போச்சு. நாங்க சேலம் போய் புதுசா எல்லாம் வாங்கிக்கலாம்னு பிளான் வச்சிருந்ததால அவகிட்ட மாத்து புடவை எதுவும் இல்ல. என் ஃப்ரெண்டு ராஜகிரின்னு பேரு. சிட்டில பெரிய சினிமா தியேட்டர் வச்சிருக்காரு. சேலத்துல இருக்கிற அவரோட சொந்தக்கார பொண்ணுக்கு ஒரு சுடிதார் செட்டு வாங்கியிருந்தாரு. திடீர்னு அவர் ப்ரோக்ராம் தடைப்பட்டு வழியில என்ன பார்த்த அவரு அந்த சுடிதாரை சேலத்துல ஒப்படைச்சிட முடியுமான்னு கேட்டாரு. சரின்னு வாங்கி கார்ல வச்சிருந்தேன். அந்த சுடிதார் தான் ஆபத்து சமயத்துக்கு உதவுச்சு. என் ஃப்ரெண்டு தான், நான் சொல்லிக்கிறேன், நீ அதை போட்டுக்கோன்னு அந்த சுடிதாரை ரோஹிணிக்கு கொடுத்தேன். கோயில் வாசல்லையே ஜாக்கெட் பாவாடைய கலட்டிட்டு சுடிதார் போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் நாங்க கார்ல புறப்பட்டோம். மஞ்சள் கலர் சுடிதாரா? ஆமா, ரொம்ப காஸ்ட்லி. ராஜஸ்தான் டைப்ல கண்ணாடி எல்லாம் வச்சு வேலைப்பாடுகள் ஆனது. ரோஹிணிக்காகவே வாங்கினது மாதிரி பொருத்தமா இருந்துச்சு அது. புருவங்களை நெளித்த பரத் சற்றே யோசித்து விட்டு, உங்க ஃப்ரெண்டு தன் சொந்தக்கார பொண்ணுக்காக வாங்கின சுடிதாரை உங்ககிட்ட ஒப்படைச்சதா சொன்னீங்களே, அதை எப்போ எப்படி கொடுத்தாருன்னு கொஞ்சம் விபரமா சொல்லுங்களேன்
என்றான் பரத். சார், நாங்க கார்ல தமிழ்நாட்டை நோக்கி புறப்பட்டப்போ அதிகாலை 4:30 மணி. பார்டர் செக் போஸ்ட்ல ஒவ்வொரு வண்டியா பார்த்து பார்த்து அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்போ என் வண்டிக்கு பின்னாடி காத்திருந்த ராஜகிரி என்கிட்ட வந்து ஹலோ சார்னு கை கொடுத்தாரு. சேலம் வரைக்கும் போறதா சொன்னேன். ரோஹிணிய என் ஃப்ரெண்டுன்னு அறிமுகப்படுத்தினேன். அவரும் சேலத்துக்கு புறப்பட்டதாகவும் கார் பெட்ரோல் டியூப்ல ஏதோ அடைப்பு இருக்கிறதாகவும் அதனால திரும்பி பெங்களூர் போறதாகவும் சொன்னாரு. ஒரு பார்சல் தர்றேன், சேலத்துல என் சொந்தக்காரங்க அட்ரஸ்ல தர முடியுமான்னு கேட்டாரு. செய்யறேன்னே. சொந்தக்கார பொண்ணுக்கு பர்த்டேக்காக வாங்கின சுடிதார்னு சொல்லி பாலித்தீன் கவர் கொடுத்தாரு. கண்டிப்பா செய்யறேன்னு சொன்னேன். அவர் திரும்பி போயிட்டாரு. செக் போஸ்ட்ல இருந்த ஆபீசர் என்ன பார்த்ததும் சல்யூட் வச்சு போங்கன்னுட்டாரு. எனக்கு பெங்களூர்ல எல்லா ஆபீசர்களும் ஆல்மோஸ்ட் அறிமுகம் உண்டு. நான் தான் பாப்புலர் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட நொட்டோரியஸ் பையனாச்சே என்றான் பரணி. அவன் ஜோக்கை ரசிக்க அவகாசமில்லாத பரத் அஜயை சற்று தனியாக அழைத்து வந்து, எனக்கு குழப்பங்களுக்கு எல்லாம் விடை புரியற மாதிரி இருக்கு. பரணி கிட்ட ரோஹிணி இறந்து போன விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேணாம் என்றான். காரில் கமிஷனர் அலுவலகம் நோக்கி சென்றபோது, இப்போ அந்த ராஜகிரியை பார்த்து விசாரிக்கிறது தான் நியாயம். எதுக்காக ஏன் ஆபீஸுக்கு போகணும்னு சொல்றீங்க என்றார் அஜய். நீங்க போங்க சொல்றேன் என்றான் பரத். கமிஷனர் அலுவலகம் வந்தார்கள். ரோஹிணி கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பொருள்களையும் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணகிரி டிஎஸ்பி இங்க வந்திருக்கிறதா சொன்னீங்களே, இப்போ பத்தினிப்பட்டு ஸ்டேஷன்ல நாங்க ஒப்படைச்ச அந்த மஞ்சள் கலர் துப்பட்டாவும் இங்கேதான் இருக்கா என்றான் பரத். ஆமா, ப்ளீஸ் அதை கொண்டாட சொல்லுங்களேன். சில நிமிடங்களில் முதலாக அருவியில் கண்டெடுத்த அந்த மஞ்சள் துப்பட்டா இவர்களின் மேஜைக்கு கொண்டு வரப்பட்டது. உங்க நோக்கம் என்ன பரத் என்றாள் சுசீலா. இரு சுசி என்று அந்த துப்பட்டாவை வாங்கி இப்படி அப்படி பார்த்த பரத் அதில் தைக்கப்பட்டிருந்த கண்ணாடி துண்டுகளை உற்று பார்த்தான். ஒரு கத்திரிக்கோல் கொடுங்க. வாங்கி கண்ணாடி துண்டை துணியோடு பிணைத்திருக்கும் இணைப்பு நூல்களை பொறுமையாக கட் செய்தான். எல்லா நூல்களையும் கட் செய்ததும் கண்ணாடி துண்டை தனியே எடுக்க அதன் அடியில் சிறிய சைஸ் வைரம் ஒன்று மின்னியது. மை காட், என்ன இது? வைரம் என்றான் பரத். அந்த துப்பட்டாவில் இருந்த 7 கண்ணாடி துண்டுகளுக்கு அடியில் இருந்தும் 7 வைரங்கள் எடுக்கப்பட்டன. இதுதான் புதையல். அந்த சுடிதார் ட்ரெஸ் முழுக்க இருந்த அத்தனை கண்ணாடி துண்டுகளுக்கு அடியிலையும் வைரம் வச்சு தச்சிருக்கணும். அப்படின்னா ரோஹிணிய கொலை செஞ்சது யாரு? அந்த வைர சுடிதார் ட்ரெஸ் எங்க, எதுக்காக நம்ம ரூம்ல தேடினாங்க என்றாள் சுசீலா. எல்லாத்துக்கும் விடை ராஜகிரி கிட்ட கிடைக்கும். விசாரிக்கிற முறையில விசாரிச்சா சொல்லிட்டு போறாரு என்றான் பரத். அத்தியாயம் 12. நீங்களா ஒத்துக்கிட்டா மரியாதை, இல்லைன்னா மரியாதை இல்லாம விசாரிக்க வேண்டி வரும் என்று அஜய் மிரட்டியதும் தியேட்டர் அதிபர் ராஜகிரி, சார் நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன் என்றார். சொல்லுங்க. நான் வைர கடத்தல்ல சம்பந்தப்பட்டது உண்மை. சுடிதார் ட்ரெஸ்ல ரகசியமா வைரங்கள் வச்சு தைக்கப்பட்டது. அத சேலத்துல ஒரு பார்ட்டி கிட்ட நானே ஒப்படைக்க கார்ல புறப்பட்டு போனேன். அப்போ செக் போஸ்ட்ல எல்லா கார்களையும் டிக்கி திறந்து தரோவா செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கான்ஸ்டபிள விசாரிச்சேன். வைரம் கடத்துறதா தகவல் வந்ததால தீவிரமா சோதனை போட்டு அனுப்புறோம்னு சொன்னாரு. எனக்கு முன்கார்ல எனக்கு அறிமுகமான பரணிய பார்த்தேன். உடனே ஐடியா வந்துச்சு. அவர்கிட்ட போய் சொல்லி சுடிதார ஒப்படைச்சேன். செக் போஸ்ட்ல அவர் கார் கிளியர் ஆகி போனதும் 10 நிமிஷம் இடைவெளி விட்டு நான் அதே ரோட்ல போனேன். இதுக்கு நடுவுல நான் இந்த தடவை இந்த மெத்தட்ல வைரம் கடத்துறேன்னு தகவல் தெரிஞ்சுக்கிட்டான் பத்ரிநாத். அவன் எனக்கு தொழில்முறை எதிரி, என்கிட்ட வேலை பார்த்தவன். நான் பரணி கிட்ட ஒப்படைச்ச அனுப்புனத அவன் ரகசியமா கண்காணிச்சிட்டான். எனக்கு முன்னாடி போய் பரணி கிட்ட இருந்து அந்த சுடிதாரை பறிச்சிடணும்னு அவன் ஒரு கார்ல 2 அடியாட்களோட என்னையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டான். பத்தினிப்பட்டு கோயில் பக்கத்துல பரணி காரை மடக்கி பரணிய தாக்கிட்டு நான் கொடுத்த சுடிதாரை போட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணிய தூக்கிக்கிட்டு அருவிக்கு போயிட்டான் பத்ரிநாத். அங்க அவ உடம்புல இருந்து சுடிதாரை கலட்டிட்டு வயத்துல கத்தி செருகி அருவியில தள்ளி விட்டுட்டான். அந்த சமயம் துப்பாக்கியோட நான் போயிட்டேன். மரியாதையா கொடுத்துடுன்னேன். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்னு சொல்லி அவன் அந்த சுடிதாரை அப்படியே உருட்டி துப்பட்டாவை மேல சுத்தி கட்டி அருவியில வீசிட்டு ஓடிட்டான். நான் பதறி போயிட்டேன். ரத்த வெள்ளத்துல கிடந்த பரணிய அப்படியே விட்டுட்டு வர மனசில்ல. அவனை அவன் கார்லயே போட்டு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு நழுவிட்டேன். அப்புறம் டிரைவர் அனுப்பி என் காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பத்தினிப்பட்டு ஸ்டேஷன்ல துப்பட்டாவை மட்டும் பரத் ஒப்படைச்ச செய்தி எனக்கு கிடைச்சது. சுடிதார்ல வைரம் இருக்கிறது தெரிஞ்சு அதை மட்டும் பத்திரப்படுத்திக்கிட்டு துப்பட்டா மட்டும் அவர் ஒப்படைச்சிருப்பார்னு நான் சந்தேகப்பட்டேன். ஏன்னா சுடிதாரை சுத்தி அந்த துப்பட்டாவை கட்டி தான் அருவியில வீசினான் பத்ரிநாத். அதனால பரத் தங்கியிருந்த ரூம்ல என் ஆளுங்களை விட்டு சோதனை போட சொன்னேன். போன்ல புதையல் கிதையல்னு பேசி பார்த்தேன். நான் செஞ்சது இவ்வளவுதான். இதான் உண்மை.
கொலை செஞ்ச பத்ரிநாத் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் இடத்த நான் காட்டுறேன் என்றார் ராஜகிரி. அரை மணி நேரத்தில் பத்ரிநாத்தும் அவன் ஆட்களும் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ சுடிதார் எங்க என்றாள் சுசீலா பரத்திடம். அருவியோட ஃபோர்ஸ்ல பத்ரிநாத் கட்டி போட்டது பிரிஞ்சிருக்கும், தனித்தனியா கலைஞ்சிருக்கும். என் கைக்கு கிடைச்சது துப்பட்டா. அது எங்க செருகிக்கிச்சோ அந்த அருவியில ஆளுங்களை விட்டு தேட சொல்லுவாங்க போலீஸ்ல. நம்ம கவலை அது இல்ல சுசி, வேற என்ன என்றாள். அந்த அருவியில கூட்டு முயற்சியோட குளிக்கிறது என்றான். அவசியம் நிறைவேற்றியாகணுமா பரத்? சினிங்கினாள் சுசீலா. ரொம்ப கஷ்டமா இருந்தா ஹோட்டல் பாத்ரூம்லயே வச்சுக்கலாம். நோ, அதுக்கு அருவி பெட்டர் என்றாள் சுசீலா. முற்றும்.